கேட்டா இரவுல திடீர்னு போவாங்க. போனா அவங்களுடைய துரோகத்தை நீங்க தெரிய வேண்டி வரும், அவங்களுடைய குற்றமுறைகளை அறிய வேண்டி வரும். அதனால சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போனோம்னு சொன்னா அவங்க அலர்ட்டா இருப்பாங்க என்பதை தவிர இது அர்த்தம் இருக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனா அவங்க அலர்ட்டா இருப்பாங்க. என்னன்னு விளங்குது? ஏன் இந்த கொச்சன் விளங்குதா? அவர் அலர்ட்டா இல்லாம போயிட்டார்ல, சொல்லாம கொள்ளாம ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, வெளியவும் வந்துருச்சு, மறைக்கிறதுக்கு வழியே இல்லை, குடுமி மட்டும் தெரியறது இல்லாம இப்ப அந்த ஹதீஸ் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து இரவில் நீங்கள் நீண்ட நாள் கழித்து நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னு சொன்னா திடீர்னு வீட்டில் நுழையாதீங்க. என்ன செய்யுங்க? வீட்டுக்கு சொல்லி விட்டுட்டு போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோட சேர்த்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நீங்க அவங்களுடைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, துருவுறதுக்காக வேண்டி அப்படி போவாதீங்க. சில அறிவிப்புல அப்படி இருக்குது. இரவுல வந்து சொல்லி விட்டுட்டு போங்க. சொல்லி விட்டுட்டு போவதற்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்று வந்து நீங்க போகும்போது மனைவியெல்லாம் நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க, சந்தோஷமா இருப்பதற்கு ஏற்றவாறு தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அந்த மாதிரியான சில காரியங்கள் அவங்க செய்து கொள்வதற்காக வேண்டி நீங்க சொல்லிட்டு போங்க, அது ஒரு காரணம். அல்ல மனைவி மக்கள் ஏதாவது அவங்கள வந்து ஒரு குறையை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு போயிடாதீங்க. இப்படி ரெண்டு காரணத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை நம்ம வேற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நெஞ்சம் அது ஒரு கேள்வி பதில் சொன்னோம். இதை என்ன செஞ்சாங்கன்னா, இதை மறுத்து இந்த பாலியலை எல்லாம் நியாயப்படுத்துறது சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இந்த டாபிக் எடுத்தாங்க. இதுல நீ என்ன விளங்கணும்னு கேட்டா, இது வந்து இந்த செய்தி இருக்குல்ல, எந்த செய்தி? அதாவது இரவில் நீங்க வராதீங்க என்ற செய்தி வந்து இந்த ஹதீஸ் நான் சொல்றேன்ல, இது எதை இப்பதான் நான் முதல் சொல்ற மாதிரி, இதுக்கு முன்னாடி அப்படியானது சொல்றது இல்லைங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, முதல்ல விமர்சிக்கிறாங்க. இதை விமர்சிக்கிறது யார் விமர்சிக்கிறாங்க? சுன்னத் ஜமாத் விமர்சிச்சாங்கன்னா அவங்கள கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டா அவங்க இதை கேட்டிருக்க மாட்டாங்க. இதை யார் விமர்சிக்கிறாங்கன்னு கேட்டா, நம்மோடு பயணித்தவர்கள் வந்து இந்த ஹதீஸையெல்லாம் இவர் ஆதாரமா சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு தெரியுமா? பொண்டாட்டி மரம் எப்படி வேணாலும் போட்டுங்கிறதுக்காக வேண்டி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து 2010ஆம் ஆண்டு வந்து குடும்பவியல் என்கிற தலைப்புல ரமலானில் நான் உரை நிகழ்த்திருக்கிறேன். அந்த உரை நிகழ்த்தும் பொழுது இதே ஹதீஸ நான் என்ன செய்யறேன், இதே ஹதீஸ இதே அர்த்தத்துல இரவு நேரத்துல நீங்க வந்து திடீரென்று வீட்டுக்குள் போவாதீர்கள் இரவுல. அதுவும் எப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்கள் நீண்ட காலம் வெளியூர்ல இருந்து வந்தால், நீண்ட காலம் வெளியூர்ல இருந்து வந்தீர்களே ஆனால் திடீர்னு வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது. ஏன் போனீங்க என்று சொன்னா அவங்களுடைய சில குறைகளை நீங்கள் பார்க்க வேண்டி வந்துவிடும். அதாவது மீனிங் வழங்குதா? எப்படி இல்லற வாழ்க்கை போகணும்னு சொல்லி தப்பு கூட இருக்கலாம். நம்மளுக்கு அல்லாவா கொண்டாந்து காட்டினா எடுத்துக்கிற அளவுல நம்ம போகணுமே தவிர, திடீர்னு எந்த ஒரு 25 நாள் வெளியூர்ல இருந்துட்டு திடீர்னு போய் கதவை தட்டி போய் நின்றா வேற ஏதாவது ஒரு வேற மாதிரி நீங்கள் விரும்பத்தகாத ஒரு நிலையை கண்டுவிட்டால் அப்ப நரகமா போயிடும். அதனால வந்து நீண்ட காலம் போயிட்டு வரக்கூடிய ஆளுக்கு வீட்டுக்கு மெசேஜ் வச்சுட்டு போங்கிறாங்க. எதுக்கு? இதுல வாய்ப்பு கூட இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நீண்ட காலம் இருந்துட்டு வரும்பொழுது போனா அது கூட அப்படி துருவுற மாதிரி போயிட வேண்டாம். அது மாதிரி ஒரு டவுட் வந்து ஆதாரம் வந்து அப்படி போகணுமே தவிர, அது போக என்ன வந்து தெரியுமா, அவன் என்னப்பா வெளியூர்ல இருந்து வர்றாரு, சாமத்துல 15 நாள் சென்று வர்றேன்னு சொல்லிட்டு 12 நாளுக்கு வந்தாரு. அவளுக்கு என்ன வேணும்? செஞ்சு வருமா இல்லையா? 15 நாளுக்குள்ள வர்றேன்ட்டு போறீங்க, திடீர்னு செய்ய 12 நாள் திடீர்னு நுழைஞ்சு. அவன் என்னப்பா, இவனுக்கு என்னமோ நம்மள சந்தேகம், 12 நாள் இதுக்கு வந்தான், 15 நாள் சொல்லிட்டு தானே போனான்னா அதுவும் நரகமா போயிரும்ல. அப்ப வந்து என்ன வேண்டாம். அதனால எதையெல்லாம் கவனிக்கிறாங்க, இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்து திருப்பி நுழைஞ்சிடாதீங்க, வெளியூர்ல இருந்து வர்றாங்க மெசேஜ் வச்சுக்கிட்டு. அது எதுக்கு சொல்றாங்க? அது வந்து எல்லாம் வந்து மேக்கப் பண்ணி அலங்கரித்துக் கொள்வதற்கு சொன்னாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில். இதுல என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, எத்தகவனும் எழுத்தமிஸ் அசராத்தியும், குடும்பத்தில் உள்ள குறைபாடுகளை அவன் வந்து தேடி திரிவதற்காக வேண்டி ராத்திரில போய்விட வேண்டாம். அல்ல இந்த மாதிரி பெரிய பாரதூரமான விஷயங்கள் வைங்க, அத வந்து சினிமாவுக்கு போயிருப்பாங்கன்னு வைங்களேன், நீங்க வீட்டுக்கு போறீங்க, சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து 2 பிள்ளை குட்டிலாம் கூடி சினிமாவுக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? என்ன இதுதான் தேவை? நம்ம இருக்கும்போது கண்ட்ரோலா இருக்கிறாங்க. சரி, சினிமாவுக்கு போற செய்தி தெரிஞ்சா அப்புறம் கண்டிச்சுக்கிடுவோம். இப்படிலாம் வந்து தெரியாத விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வீட்டுல காண வேண்டி வந்துடும். அது கூட அப்படி நடந்து எதுக்கு இதெல்லாம் உழவு சொல்றாங்க?
குடும்பம்ங்கிறது கட்டுறது கஷ்டம், கட்டுறது உடைக்கிறது லேஸ். குடும்பத்தை கட்டி அமைப்பது என்பது என்னது ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேருடைய உணர்வு ஆசை எல்லாமே ஒத்து போறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது. இந்த குழந்தை நிலை எண்ணி பார்த்தா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னவாகும்? இவங்களுடைய நடத்தையினால இவங்களுடைய ஏதாவது பிளவு ஏற்பட்டுச்சுன்னா பாரதூரமான விளைவு ஏற்பட்டுமா இல்லையா? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை. இந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கிறதுல நான் இந்த ஹதீஸ சொன்னது இதுவரைக்கும் சொல்லாம தேடி பிடிச்சி இந்த பெண்கள் தப்பா நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதற்காக வேண்டி இப்ப அதை சொல்றாருங்கிற மாதிரி தௌஹீத் ஜமாத் செய்து ஒரு பிரச்சாரம் பண்ணுகிறது. அப்படியானால் இந்த குடும்பவியல்ங்கிற அந்த சீடியை வித்து சம்பாதித்தீங்களா? நீங்க அதே பரப்புனீங்க. இந்த குடும்பவியல்ல நான் பேசுனதை வைத்து அதே மாதிரி சில குடும்பவியல் மாநாட்டில் இதையே மற்ற தாயில் பேசுனீங்களே, அது எப்படி? அப்ப இது ஒரு ஹதீஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, இது பிழை இல்லாத ஹதீஸ் என்று தெரிகிறது. இந்த ஹதீஸ் இந்த கருத்தையும் சொல்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறது. அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான அது தவறாக இன்னைக்கு தோன்றவே இல்லை. அது ஹதீஸாக நீங்க மதிச்சீங்க. இப்ப என்ன, ஒரு மனுஷன் மீது வெறுப்பு வந்தவன நம்ம காசு பணத்தை கேள்வி கேட்கிறான், மார்க்கத்தில் போய் சொல்றதை கேள்வி கேட்கிறான், மட்டக்கிறதுக்கு இது நல்ல வசமா மாட்டிக்கிருச்சு, இவன் விபச்சாரத்தை ஆதரிக்கிறான்னு சொல்லிவிட்டா எடுபடும் அப்படிங்கிறது தானே ரசூலுக்கு எதிராக கவுண்டர் கொடுக்குறாங்க. அப்ப இந்த தௌஹீத் ஜமாத் எண்ணத்தில் உள்ளவர்கள் இத்தனை வருஷமா இந்த ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பல வருஷமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு அமர்வுல ஒரு கூட்டத்தில் இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்களா? இந்த கருத்து தரலன்னு பேசியிருப்பீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, இந்த ஹதீஸ் 8 ஆண்டுகளுக்கு 2018 வருஷம் ஆச்சா, 8 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டு 8 வருஷமா இந்த சீடியை வித்து 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 மக்களுக்கு கொடுத்து குடும்பவியல் தான் அதிகமா வித்த சீடிகள் தொடரல. அது ஒண்ணு ரமலான் ஃபுல்லா இஸ்லாமுக்கு ஒரு குடும்பவியல் தலைப்புல பேசணும். அதுல உள்ள ஒரு பாயிண்ட் தான் இது ஃபர்ஸ்ட் விளைவிக்கிறங்க. அப்ப இதை கெட்ட நோக்கத்தில் சொல்றாங்க. அப்ப இந்த இரவில் வீழ்த்தும் ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன அடிப்படையில் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றாரு. யார் சொல்றாரு? சுஃபியான் என்பவரை இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பெண்களுடைய குறைகளை துருவதற்காக வேண்டி நீங்க இரவுல போகாம திடீர்னு போகாதீங்க என்று சொன்னார்னு பல ஹதீஸ் இருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகள்ல என்ன வருதுன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, யாரு அந்த சுஃபியான் சொல்றாரு, மா அதிரி ஷைஉன் காலஹு முஹாரிப். இந்த வார்த்தை அவனுடைய குறைகளை துருவதற்காக என்கிற இந்த வார்த்தையை முஹாரிப் என்பவர் சுயமாக சொன்னாரா, அவ் ஷைஉன் ஹோஃபில் ஹதீஸ், அல்ல ஹதீஸ்ல உள்ள ஒரு வாசகமா என்று எனக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். யார் அறிவிக்கிறா? ஜாபிர் அறிவிக்கிறாரு. ஜாபிரிடம் இருந்து அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா முஹாரிபிட்ட அறிவிக்கிறவர் சுஃபியான். அதப்ப இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஜாபிர் சொல்றாரு. ஜாபிர் சொன்னதாக முஹாரிபு சொல்றாரு. முஹாரிபு சொன்னதாக சுஃபியான் அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் பொழுது பல அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, பெண்களை இரவுல நீங்க நீண்ட காலம் கழித்து திரும்பினீர்களே ஆனால் நீங்க என்ன செய்வனா, அவ் யுஹவ்வினஹும் அவ் யல்தமிஸ் அஸராத்திஹிம், அவங்களுடைய குற்றமுறைகளை தேடி அவங்களை குற்றம் பிடிப்பதற்காக வேண்டி இரவில் வருவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்று இப்படித்தான் பல இடங்கள் அறிவிக்கிறார். ஒரு சில அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, இந்த இரவில் போவாதீர்கள்ங்கிறது ஹதீஸ், அவங்களுடைய குற்றங்குறை கண்டுபிடிப்பதற்காக இந்த வாசகம் இருக்குதுல, இந்த வாசகம் ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகமா அல்ல என்னுடைய உஸ்தாது முஹாரிப் இருக்கிறாரு எனக்கு இந்த செய்தியை சொன்னவர் அவருடைய சொந்த வாசகமா என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இந்த சொல்ல வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்களா இது இடை சொற்களா இல்லையா? ஏன் அவரை சுஃபியான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இரவில் போவாதீர்கள்ங்கிற அந்த துண்டு மட்டும் பிரச்சனை இல்லாம வந்துருது. இந்த துண்டுக்கு மட்டும் என்ன செய்யறாருன்னா, சில அறிவிப்புகள்ல இது ரசூலுல்லாஹ் சொன்னதா அல்லது முஹாரிப் சொன்னதா அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாராம். இதை வைத்துக்கொண்டு இது முத்ரஜ்னா என்ன, இடை சொற்கள். அதாவது ஹதீஸ்ல சொந்த வார்த்தையை சேர்த்து சொல்வதற்கு பேர் முத்ரஜ். இப்படி என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்லி இந்த ஹதீஸ் சரி புதுசா இப்பதான் சொல்றோம், முந்தி சொன்னதுல இது வரைக்கும் இதுதான் ஹதீஸ் முத்ரஜ்னு சொல்லிட்டாங்க. முதல் விஷயம், ஹதீஸ்ல முத்ரஜ்னு ஒரு வகை இருக்கிறது. முத்ரஜ்னா என்னன்னு கேட்டா,
இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அறிவிப்பாங்கல்ல, அறிவிக்கும் பொழுது அதுலயே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு தஃப்சீர் பண்ண வேண்டிய ஒரு சொல் இருக்கும். அந்த சொல்ல என்ன செய்வார்னா அறிவிப்பார், அவர் விளக்கிக்குவார், கூட சேர்த்துக்குவார். அப்படி சேர்த்துட்டு நம்ம வந்து கூஃபாவுக்கு போனோம் ஹதீஸ்ல வரும். இடையில என்ன செய்வாரு, அடுத்த கூஃபாண்ட தெரியாத ஆளுக்குன்னு வைங்களேன், இவன் கூஃபான்னு தெரியுமில்ல, ஈராக்கில் இருக்குல்ல அப்படின்னு சேர்த்துக்குவார். அந்த ஹதீஸ்ல அது இருக்காது. அந்த சொல்லும் பொழுது கேட்கிறவருக்கு டவுட் வரும் என்று நினைத்தாரையானால் அதுக்கு ஒரு விளக்கத்தை செய்வாரு, சேர்த்து சொல்வாரு. அது அந்த ஹதீஸ் மாதிரியே சேர்ந்து வரும். ஹதீஸ் நுணுக்கமா ஆய்வு செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது ஹதீஸ், இது விளக்கத்துக்காக அறிவிப்பாளர் சொன்னது அப்படின்னு பிரிச்சு அறிவிப்பாங்க. முத்தரஜனா வேணும்னு சொல்றதுல, வேணும்னு கேட்டா பொய்யனா போயிருவாங்க. ஹதீஸ்ல வந்து இல்லாத ஒண்ணு, ரசூல்லா சொல்லாத ஒண்ணு ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வைங்க, வேணும்னு சொல்லிட்டாருன்னா இட்டுக்கிட்டாரு வந்துடும். வேணும்லாம் சொல்றது இல்ல. அதை சொல்லும் போது அந்த வார்த்தையை முன்ன பின்ன அடுத்த அறிவிப்பாளர் கவனிக்காம சொல்லையில ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்ன மாதிரி அப்படி வந்துடுற மாதிரி ஹதீஸ்கள் அமைஞ்சிடும். இது வந்து முதரஜன்னு சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் கேட்டா, ஒரு ஹதீஸை எடுத்துக்கோங்களேன். புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, ஒரு அடிமை இருக்கிறான். அடிமைன்னா மனுஷனுக்கு அடிமையா இருந்தாங்கல்ல, அந்த அடிமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எஜமானர்களுக்கு மனுஷன் அடிமையா இருப்பாங்க. அடிமையா ஒருத்தர் சாலிகான அடிமையா இருந்தாருன்னா அவருக்கு 2 கூலி இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன 2 கூலி? அல்லாஹ்வுடைய யார் கையில என் உயிர் இருக்கு அவன் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்ய வேண்டும் என்பதும், ஹஜ் செய்ய வேண்டும் என்பதும், என் தாயாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதும் இல்லாமல் இருந்தால் நான் வந்து அடிமையா இருந்து மௌத்தாவதை தேர்ந்தெடுத்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இது புகார்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார்ல, கவனிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? ஒருத்தன் அடிமையா இருந்தான்னு சொன்னா அவனுக்கு 2 கூலி. எதுக்கு 4 கூலி? சாலிகான அடிமை, அல்லாஹ்வுக்கும் அடிமையா இருக்கான், எஜமானுடைய கட்டளை நிறைவேற்றுறான். அந்த அல்லாஹ் நம்மளை அடிமை ஆக்கிட்டானே என்பதற்காக வேண்டி அப்படி செய்யறதுனால அவனுக்கு 2 கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அடிமையா இருந்தா ஜிகாத் பண்ண முடியுமா? முடியாது, எஜமா விட மாட்டான். அடிமையா இருந்தா ஹஜ்ஜிக்கு போக முடியுமா? விட மாட்டான். அடிமையா இருந்தா தாய் தந்தையை நான் கவனிக்கிறேன் விடுவானா? விட மாட்டான். அப்ப ஜிகாது செய்வதும் ஹஜ்ஜி செய்வதும் தாயாருக்கு நன்மை செய்வதும் என்று இல்லை என்று சொன்னால் நானே அடிமையா இருக்கிறதை விரும்புவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இருக்குது, புகார்ல இருக்குது. இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கிறோம்? ரசூலுல்லாஹ் உம்மாவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாயாருக்கு நன்மை செய்யறதுக்காக வேண்டி தான் நான் அடிமை இல்லைன்னா சொல்லும்போது உம்மா இல்லையே, தாய் இல்லையே. சின்ன பிள்ளைங்க தாய் இழந்துட்டாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயாரை கவனிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்ப தாயார் வந்து சின்ன வயசுல தாயாரை இழந்ததுனால எங்க அம்மாவை நான் கவனிக்கணுங்கிறதுக்கு தான் நான் அடிமையா இருக்க விரும்பல, இல்லாட்டி நானும் அடிமையா இருந்திருப்பேன். அம்மாவே இல்லையே. அப்ப இந்த கருத்தை பாக்குறாங்க. என்னடா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அபூ ஹுரைரா சொல்றாரு. இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க இயலாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன சனதெல்லாம் கரெக்டா தான் வருது, எல்லாம் கரெக்டா வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி இது வந்து அபூ ஹுரைரா சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாது. அறிவுனா சரியா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார்னு அவர் சொன்னாலும் அபூ ஹுரைரா சொன்னார் என்பதை தான் கால ரசூலுல்லாஹ்னு இதை சேர்த்துட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல இருக்க முடியாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இதான் முதிரஜிக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை, அபூ ஹுரைரா சொன்ன ஒன்றை ரசூல் சொல்லு மாதிரி கொண்டாந்து போட்டிருக்கு பாருங்களேன். ஹதீஸ் நேரடியா பார்த்தா அந்த அர்த்தம் புகாரில 2548வது ஹதீஸ் 2548 பாருங்க. அப்ப இது என்ன செய்வாங்கன்னா இடைச்சல்கள், இது வந்து ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, ஆனா கரெக்ட் சாதனம் கரெக்டா இருக்கும், இப்படி கண்டுபிடிப்பாங்க. இதுதான் முதிரஜிங்கிறது. இப்படி காரணத்தோடு இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? இந்த கருத்து வந்து டேஞ்சரானதா இருக்கணும். இதையா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தா அப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? இது இடைச்சல்களே, வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அபூ ஹுரைரா சொல்லியிருக்கலாம், அவர் விரும்பியிருக்கலாம், எங்க அம்மாவுக்கு நான் பணிவிடை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஆசைப்பட்டதுனால இல்லை நானும் அடிமையா இருந்திருப்பேன் அப்படின்னு அபூ ஹுரைரா அவருடைய கருத்தா சொல்லியிருக்கலாம். அவர் சொன்ன மார்க்கமாவாது. அவர் சொன்னார்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அவர் சொன்னதுனால பின்பற்ற வேண்டுங்கிற அவசியம் வராது. அபூ ஹுரைராவுடைய சொல்லாக எடுத்தோமே ஆனால் நமக்கு பஞ்சாயத்து கிடையாதுங்க, அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னீங்கன்னு சொன்னா ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒண்ணு வரும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுக்கு மாத்தமா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுன்னா அவங்க அம்மா இல்லைங்கிறது, அவங்க சின்ன வயசுல தாய் இறந்துட்டாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு.
அப்ப மதீனாவில் இருக்கும்போது நபி ஆனபிறகு சொல்றாங்கன்னு கேட்டா, நபி ஆகும்போது எங்க அம்மா இருந்தாங்க? இதான் முதல் கண்டுபிடிக்கிறது. கருத்தை வச்சு என்ன செய்வாங்க, அப்படி கருத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், அதாவது ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போ மாதவிடாய் நேரத்தில் நோன்பை விட்டுருவாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாரும் விட்டுற மாதிரி. அதை எப்போ நோக்கணும்? ரமலானில் 5 நோன்பு விட்டுச்சுன்னு வைங்களேன், அடுத்த மாதம் வச்சிருக்கணும், அதுக்கு அடுத்த மாசமா வச்சிருக்கணும், அதுக்கு அடுத்த மாசமா வைக்கணும், இந்த வைக்கிறேன் அந்த வைக்கிறேன் அந்த வைக்கிறேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போய் எப்போ வைப்பாங்க? ஷாபான்ல தான் வைப்பாங்களாம். அடுத்த ரமலான் வரப்போகுதுன்னு பதிக்கிட்டு, அதாவது ரமலான்ல விடுபட்ட நோன்பை அடுத்த ரமலானுக்கு முந்தின மாசம் இருக்கிற ஷாபான் அப்பதான் நாங்க வைப்போம் அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் இது முஸ்லிம்ல 2743 வருது. இதை சொல்லும் போது இதை அறிவிக்கிற எப்படி சொல்றாருன்னு கேட்டா, எதனால் இப்படி செய்வோம் என்று கேட்டால், அஷ்ஷுகுலும் என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிகளை செய்வதுதான், அதுல நாங்கள் ஈடுபட்டதுதான் இது காரணம். எதுக்கு அவனுக்கு லேட் ஆயிரும் கேட்டா, ரசூலுல்லாஹ் கவனிக்கணும் போகணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொன்னதாக இந்த ஹதீஸ் வருது. அப்ப ஆயிஷா நாயகி சொன்னதா வரும்போது இந்த சொல்ல சொன்னது யாரு? ஆயிஷா நாயகி. எப்படியே நோன்பு ரமலான்ல நாங்க விட்டுருவோம், விட்டு நோன்பு அடுத்த ஷாபான்லாம் வைப்போம். என்ன காரணம்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யும் போது வைக்க முடியாது, அவங்களை கவனிக்கணும் போகணும், அதனால விடுபட்டு போயிடணும், அந்த விட்டுருவோம் அப்படின்னு அந்த ஹதீஸ்ல முஸ்லீம்ல இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்லையும் அதே மாதிரி தாலிக்கிலி மக்கானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுதான் காரணம்னு வந்துருச்சு. முஸ்லீம்ல இது அடுத்த ஹதீஸ், 3 ஹதீஸ் வரிசையா தான் வருது. இதே முஸ்லீம்ல 3வது ஹதீஸ் இதே விஷயம் வருது. இதை சொல்றது யாருன்னு கேட்டா, யஹ்யா இப்னு ஸயீதுங்கிறவர் தான் எல்லாத்துலயும் அறிவிக்கிறார். யஹ்யா இப்னு ஸயீத் என்பவர் அறிவிக்கும் போது சொல்றாரு, 3வது ஹதீஸ்ல சொல்றாரு, ஃபலனன்து அன்ன தாலிக லி மகானிஹா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யறதுதான் காரணம் என்கிற இந்த சொல்லை ஆயிஷா சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்ன 2 அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, ரமலானில் விடுபட்ட நோன்பை நாங்கள் ஷாபான்ல தான் அடுத்த ஷாபான்ல வைப்போம். எதனால் வைப்பார்கள் என்று கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதற்காக. இதுல 2 சொல் இருக்குங்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ரமலானில் விடுபட்ட நோன்பை ஷாபானில் வைப்போம் என்பது ஆயிஷா நாயகி சொல்லு. ஏன் அப்படி வச்சார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்லல. ஏன் அப்படி வைத்தார்கள் என்று கேட்டா, ரசூலுல்லாஹ் கவனிக்கிறது வைத்தார்கள் அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அது ஆயிஷா நாயகி சொன்ன மாதிரி தான் முஸ்லீம்ல 2743 வருது. தமிழ் நம்பர்ல வித்தியாசம் இருக்கும், நீங்க பாத்துக்கிறீங்க. தமிழ்ல புகாரி முஸ்லீம் போட்டிருக்காங்கல்ல, இந்த நம்பருக்கு வராது, கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கும். நம்பர் வச்சு பார்க்கணும், அந்த அரபியை வச்சு தேடி பார்த்துக்கிறங்க. அதுக்கடுத்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் கவனித்த காரணத்தினால் தான் நாங்கள் இப்படி நோன்பு வைப்போம் அடுத்த ஹதீஸ்ல வந்தது. அதுக்கடுத்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, இதை சொல்லிவிட்டு எப்படி வருது அந்த ஹதீஸ்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எங்களுக்கு மாதவிடாய் நோன்பு விடுவிட்டு போயிடுறேன், அதை ரமலான்ல விடுபட்ட நோன்பை ஷாபான்ல வைப்போம் என்று ஆயிஷா நாயகி சொன்னார்கள். அதோடு முடிச்சுவிட்டு, நான் நினைக்கிறேன் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்த காரணத்தினால் தான் இப்படி தாமதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று யஹ்யா பின் ஸயீத் சொல்றார். அப்ப யஹ்யா பின் ஸயீதுடைய சொல்லுதான் ஆயிஷா நாயகி சொல்லு மாதிரி கலந்து வந்துருச்சு. 2 அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் கவனித்த காரணத்தினால் விடுபட்டுருச்சுன்னு சொல்லு ஆயிஷா சொல்லு மாதிரி வருது. இது யஹ்யா 3யுமே யஹ்யா தான் அறிவிக்கிறார். 3யுமே அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டா யஹ்யா தான் அறிவிக்கிறாரு. 2 அறிவிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் கவனித்த காரணத்தினால் என்ற வாசகம் ஆயிஷா சொல்லு மாதிரி வருது. இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அதோட ஆயிஷா நாயகி சொல்லு முடிஞ்சிருது. எதோட? நாங்கள் ரமலானில் விடுபட்ட நோன்பை ஷாபானில் தான் வைப்போம், முடிஞ்சு. அப்புறம் இவர் என்ன செய்யறாருன்னா, ஃபலனன்து நான் கருதுகிறேன். யார் சொல்றா? ஆயிஷா நாயிட்ட இருந்து அபூ சலமாட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய யஹ்யா இப்னு அபீ ஸயீத் என்பவர் யஹ்யா இப்னு ஸயீத் சொல்றாரு, ஃபலனன்து அன்ன தாலிக லி மகானிஹா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பணி செய்யற காரணமாகத்தான் இப்படி விட்டிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வை கவனிப்பதற்காக என்ற அந்த சொல்லு இவருடைய சொல்ல அடுத்த அறிவிப்பாளர் என்ன பண்ணிட்டாருன்னா, கவனிக்காம ஆயிஷா சொல்லு மாதிரி சேர்த்து விட்டார். யஹ்யா கரெக்டா சொல்லியிருக்காரு. யஹ்யா என்பவர் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் யஹ்யாட்ட இருந்து கேட்ட அடுத்தடுத்த அறிவிப்பாளர்கள் யஹ்யா என்பவருடைய சொந்த சொல்லை ஆயிஷா நாயகின் சொல்லை போல சித்தரித்து வெளியிட்டு விட்டார்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது நுழைக்கப்பட்டது இந்த வாசகம்
எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? ஒரே அறிவிப்பாளர் வந்து அவரே தெளிவுபடுத்துறாரு பாருங்க. முதல்ல அந்த அறிவிப்புல பாத்தீங்கன்னா ஆயிஷா நாயகி சொன்ன மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்புல பாத்தீங்கன்னா அது ஆயிஷா நாயகி சொல்லல, நான் தான் அதை அப்படி கருதுனேன் அப்படின்னு சொல்லி அவரே வெளிப்படுத்துறாரு. சம்பந்தப்பட்டவரை வெளிப்படுத்தினதுக்கு சான்று கிடைக்கும் பொழுது அப்பதான் நம்ம சொல்லுவோம். ஹதீஸ் மொத்தமா வருதுன்னு வைங்க, இது ஆயிஷா சொன்னது இது இவர் சொன்னது பிரிக்க முடியாது. அந்த தொடரா வந்தா தொடர் தான். எப்ப பிரிக்கணும்? அந்த அறிவிப்பாளரே என்ன செய்வார்னு கேட்டா சொல்லுவார். எப்படி சொல்லுவாரு? இது வந்து நான் இது ஆயிஷா நாயில நான் தான் சொன்னேன் அப்படின்னு பாரு, வேற அறிவிப்புல கிடைக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, யஹ்யா இப்னு சயீத் என்பவர் சொன்ன சொந்த கருத்து ஆயிஷா நாயின் கருத்து போல வந்து அடுத்த அறிவிப்பாளரால் புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நுணுக்கமான அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லுவாங்க. இப்படியும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, இப்ப ஒழு செய்யறோம். ஒழு செய்யும் பொழுது என்னுடைய உம்மத்துகள் வந்து கியாமத்து நாள்ல உர்ரம் ஹஜ்ஜலீன் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உர்ரம் ஹஜ்ஜலீன் என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவது குதிரை இருக்குல்ல, குதிரையில வந்து 4 காலும் வெள்ளையா இருக்கும், சரியா? முகமும் வெள்ளையா இருக்கும். மீதி உள்ள பகுதியெல்லாம் ஏதோ ஒரு கலர்ல இருக்கும், கருப்பா இருக்குன்னு வைங்களேன். அப்ப கருப்பான ஒரு குதிரையில வெள்ளை கலர்ல 4 கால் இருக்குது, முகம் வெள்ளை கலர்ல இருக்குது. அப்படி இருக்குமையானால் அந்த குதிரைக்கு பேரு உர்ர முஹஜ்ஜலின் பாங்க. உர்ருன்னா முகம் வெளுத்தது, முஹஜ்ஜலின் என்றால் 4 கால்கள் வெளுத்தது. இப்ப வந்து ஒழு செய்யறோம்ல, ஒழு செய்யும்போது மூஞ்ச கழுவுறோம், முகத்தை கழுவுறோம். ஒழு செய்யும்போது கையை கழுவுறோம், காலை கழுவுறோம். அப்ப இந்த கை காலும் கழுவப்படுகிறது, முகமும் கழுவப்படுறதுனால இந்த 5 இடமும் பிரகாசமா பிரைட்டா இருக்கும். இப்படி வந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க உம்மத்துகள், அந்த ஹதீஸ் வருது. அதை சொல்லிட்டு யார் வந்து தன்னுடைய உர்ரத்தை வெண்மையை முக வெண்மையை அதிகரித்துக் கொள்ள விரும்புகிறாரோ அப்படி செய்யட்டும். இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில இருக்குது. புகாரில 136வது ஹதீஸ்ல எடுத்து நோக்கிற போய் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரில ஒரு நல்ல கவனிங்க என்ன வருதுன்னு கேட்டா, என்னுடைய உம்மத்துமார்கள் ஒழு செய்யற காரணத்தினால முகமும் வெள்ளையா இருக்கும். வெள்ளைன்னா குஷ்டம் வெள்ளை இல்ல, பிரகாசமா இருக்கும். கை காலும் வெள்ளையா இருக்கும், பிரகாசமா இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு வாசகம் என்ன வருதுன்னு கேட்டா, உங்களில் யார் முக வெண்மையை அதிகரித்துக் கொள்ள விரும்புகிறாரோ அவர் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வருது. இந்த வாசகத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது வந்து இது அபூ ஹுரைராவுடைய வார்த்தை தான் இருக்க முடியும், இது ரசூலுல்லாஹ் சொல்லி இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி இல்லைங்கிறாங்கன்னு கேட்டா, அதுக்கு இப்னு தைமியா மாதிரியான அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. உர்ரத்துன்னா முகம், தஹஜில்னா முஹஜ்ஜலின்னா காலு கை கால்கள். இப்ப வந்து கை கால்களை வந்து நீட்டி கழுவுறதுன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. இவ்வளவு கழுவுறது போல இவ்வளவு கழுவிக்கலாம். முகத்தை முழுசா நம்ம கழுவி போடுறோம், அதை போய் நீட்ட முடியுமா? முகத்துக்கு மேல முகத்தை தான் முழுசுமே நம்ம ரவுண்ட் பண்ணி கழுவிடுறோமே, அதுக்கு மேல நீட்டினா தலைக்கு தனியா மசகு சட்டம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருப்பாங்களா? அதாவது முகத்துல நீங்க எவ்வளவு கழுவுறீங்களோ அதை விட எவ்வளவு நாள் நீட்டிக்கிறீங்க. கைக்கு சொன்னா பொருந்தும், கையை கழுவுறீங்களா அவ்வளவு கழுவுறீங்களா இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிறங்க அப்படின்னு வரும். அப்ப இப்னு தைமியா போன்ற அறிஞர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபைனல் குர்ரத்தை, இந்த குர்ரத்துங்கிற அந்த சொல் லா தகூனு ஃபில் யதி கைக்கு சொல்லப்படாது, வலா தகூனு இல்லா ஃபில் வஜ்ஹி முகத்துக்கு தான் அது பொருந்தும். அப்ப முகம் வெண்மையை நீடிக்கிறதா இருந்தா நீடிச்சுக்கிறங்க, நல்லா கழுவுங்க, கூட கழுவுங்கன்ற சொல்லியிருப்பாங்களா? முகத்துல தான் கழுவ வேண்டியதெல்லாம் கழுவிப்பட்டுமே. கைக்கு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா கை இவ்வளவு கழுவுனா உங்களை நீடிக்கிற அர்த்தம் கொடுக்கலாம். காலுக்கு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கழுவிக்கலாம். முகத்துக்கு அப்படி சொல்ல இயலுமா? அப்படின்ட்டுலாம் காரணம் காட்டி இந்த ஹதீஸ் 2 அடங்கி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னதும் அடங்கி இருக்கிறது. நீங்கள் கைகால் முகம் வெள்ளையாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அதோட நிறுத்திக்கணும் ஹதீஸ். அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க, அவரா சொல்றாரு, என்ன செய்யறாரு, நல்லா அதிகமாக்கிறங்கிறாரு. அவர் தப்பா சொன்ன பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து தப்பா சொல்லிட்டாங்கன்னு வரக்கூடாதுன்னா இது அபூ ஹுரைரா வழங்காம சொல்லிவிட்டாருன்னு அர்த்தத்துக்கு. முகத்தை எப்படி நீட்டுறது, முகத்தை கழுவ நேரம் கழுவிட்டோம், அதுக்கு மேல கூட அப்படி முகத்துல கழுவுறது, கழுத்தை தான் போய் கழுவணும், அது கழுத்தா போயிடும். முகத்துக்குடைய அளவுக்குலாம் கழுவுறது இல்லை.
அதனால அபூ ஹுரைரா அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லிட்டு கூடுதலா அவர் சேர்த்துட்டார். என்ன வாசம்? யார் முகத்து வெள்ளை அதிகரிக்க இயலுமோ அதிகரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இவர் சொன்னது தப்பான கருத்து. ஆனால் இவர் தப்பான கருத்து சொன்னா சொல்லிட்டு போறாரு, ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது புகார்ல இடம்பெற்றாலும் பாதி ரசூலுல்லாஹ் சொன்னது, பாதி அபூ ஹுரைரா சொன்னது. ஏன் சும்மா சொல்லிடக்கூடாது, சேர்ந்துதான் வருது. இதுவே இந்த இப்படி இருந்துச்சுன்னு வைங்க, உங்களில் யார் வந்து கைகால் வெண்மையை அதிகரிக்க நினைக்கிறீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று அபூ ஹுரைரா சொல்லி இருந்தால் நமக்கு டவுட்டே வந்திருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னது எடுத்து போயிடும் பேசாம. ஆனால் அது மீனிங்கை பார்க்குறோம், கருத்தை பார்க்குறோம். இந்த கருத்தை பார்க்கும் பொழுது முகத்தை எப்படி அதுக்கு மேல கழுவுறது? கரெக்டா தானே கழுவுறோம். அதுக்கு மேல முகத்தை அப்படி நீட்டுறது, அது போய் நீட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கைகால நீட்டுறதுங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கிறது. அப்ப இவர் அபூ ஹுரைரா விளங்காம சொல்லிவிட்டாரு. விளங்காம சொல்லிட்டாருன்னா அது சாப்பாடு திட்டணும். ரசூலுல்லாஹ் பத்தி பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்ப இது அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இது வந்து இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் இதான் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னதும் அதுதான் சொல்ல வர்றாங்க. இந்த இரவில் நீங்கள் போகும் பொழுது திடீர்னு போவாதீங்க, அது ஹதீஸாம். இது ஹதீஸ் இல்லையா, முஹாரிப் சொன்னான். எது? மனைவிமார்களை வந்து உளவு பார்ப்பதற்காக அந்த சொல்லு நுழைக்கப்பட்டது அப்படின்ட்டு தான் இவங்க வாதம் வைக்கிறாங்க. அதுக்காக தான் நான் முதுரஜ விளக்குறேன். முதல்ல முதுரஜன்னு சொன்னா அந்த கருத்து தப்பா இருக்க வேண்டும் ஒண்ணு, அல்லது அந்த அறிவித்தவரை என்ன செய்யணும், இப்படி அறிவிச்சவரை மாற்றி சொல்லணும். இல்லை இது நான் தான், அவர் தான் சொன்னாரு அப்படின்னு முஹாரிபி என்பவர் என்ன செய்யணும், என்னுடைய சொல்லுதான் அப்படின்னு வேற எங்கேயாவது தெளிவுபடுத்திருக்கணும். அப்படி ஆதாரம் இல்லாம ஒரு சொல்ல என்ன செய்யக்கூடாது, நுழைக்கப்பட்டுன்னு சொல்லக்கூடாது. இது அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரில 2491 ஹதீஸ் இருக்கிறது. இதுல என்ன இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஒரு அடிமையை வந்து என்ன செய்யறாரு, சின்ன அளவுக்கு ஒரு வார அளவுக்கு வந்து ஒரு விடுதலை செய்தாரே, ஆனால் அந்த அளவுக்கு அவர் விடுதலை ஆயிடுவாரு. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அடிமையை வாங்குறாங்க. ஒரு ஆள் 100 ரூபா போட்டு வாங்குறாரு, இன்னொரு ஆள் 1000 ரூபா போட்டிருக்காரு, இன்னொரு 10,000 ரூபா போட்டிருக்காரு. இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் 100 ரூபா கொடுத்து வாங்கினால நான் மட்டும் என்ன செய்யறேன்னு கேட்டா என் பங்கு அளவுக்கு உள்ள அந்த அவரை விடுதலை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த அளவுக்கு அவர் விடுதலை ஆகிவிடுவார் அப்படிங்கிற அந்த கருத்து அந்த நிகழ்ச்சியில வருது. இதுல வந்து என்ன செய்யறேன்னு கேட்டா, இல்லா ஃபக்கத அத்தக மின்ஹும் ஆத்தக, அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு விடுதலை செய்தாரோ அந்த அளவுக்கு விடுதலை ஆகிவிடுவார் என்கிற இந்த ஒரு சொல்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அல்லது நாஃபி சொன்னாரா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு என்ன செய்யறாரு, அய்யூப் என்பவர் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா என்பதுல சந்தேகப்பட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்படி சந்தேகப்படுறதுனால எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னு ஆகாது. ஒரு ஹதீஸ்ல வந்துருச்சு, இவர் வந்து லாதிரி எனக்கு தெரியலங்கிறார். யாரு? ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு ஒரு பாதிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றாரு, இன்னொரு பாதியை சொல்லுங்க என்ன செய்யறாருன்னா, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா நாஃபி வந்து அவர் சொந்தமா சொன்னாரா என்று எனக்கு தெரியலங்கிறாரு. இப்படி இவருக்கு தெரியலன்னு சொன்னதுனால அது ஹதீஸ் இல்லைன்னு ஆகுமான்னு ஆகாது. ஏன் ஆகாது? ஒரு சஹீஹு அன்னஹு லைஸ பி முத்ரஜின் கமா ஹக்கஹு பில் ஃபத்ஹில் பாரி. ஃபத்ஹுல் பாரில இப்னு ஹஜர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது முத்ரஜ் இல்லை, எனக்கு தெரியாது என்று ஒருவர் சொல்வதால் அது சொர்க்கப்பட்டு வராது. அதாவது ஒரு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை மொத்தமா சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் நுழைவான், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் நுழைவான் வருது. இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அல்ல அறிவிப்பாளர் சொந்த கருத்தா என்று எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அதுக்கு எந்த வெயிட்டும் கிடையாது. அவருடைய சொல்லுதான் அடிச்சு சொல்லணும், அல்லது அந்த கருத்து வந்து இஸ்லாத்தின் அடிப்படைக்கு வரலாற்றுக்கு மாற்றமா இருக்கணும். அப்படி இல்லாம எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லி இருக்கும் பொழுது அறிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது வந்து அல்ல, இது வந்து நுழைக்கப்பட்டது கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், இவர் எனக்கு தெரியலன்னு சொல்ற காரணத்தினால் அது ரசூலுல்லாஹ் சொல்றது ஆகாது அப்படி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் பொழுது பின்னாடி உள்ளவர் என்ன செய்யறாரு, சத்தம் போட்டு ஓதுறாரு. ஓதுறோன்னா ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து முடிச்சோடனே, என்னப்பா இந்த மாதிரி நீங்க போட்டு நீங்க குழப்பறீங்களப்பா, நீங்க ஓதுறதுனால எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இது வரைக்கும் ஹதீஸுங்கிறத எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன வருதுன்னு கேட்டா, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதுற ரக்காத்துகள்ல
அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சத்தம் இல்லாம ஓதுற ரக்காத்துல ஓதி கொண்டார்கள் அப்படின்னு ஒரு வாசகம் சேர்ந்து வருது. இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அறிஞர்கள் ஆய்வு செய்றாங்க. இந்த மொத்த ஹதீஸுமே அபூ ஹுரைரா சொன்னதா அல்லது இந்த பின்னாடி உள்ள வாசகம், அதாவது எப்படி வருதுன்னு கேட்டா சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், அபூ ஹுரைரா அறிவிச்சா ஹதீஸ் ஆயிடுது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பத்தி சொல்றாருல, ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க, பின்னாடி உள்ளவங்களும் சேர்ந்து ஓதுறாங்க, தொழுது முடிச்ச ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, யாருக்கு ஓதுனீங்கன்னு கேட்கறாங்க, ஏன் நீங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் அபூ ஹுரைரா சொன்னது. மக்கள் அதோட விட்டு விட்டார்கள் என்கிற அந்த வாசகம் அபூ ஹுரைராவுடைய கருத்து அல்ல, அடுத்த ஒரு அறிவிப்பாளருடைய இடைச்சர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் முடிவெடுக்கிறாங்க. எதை வச்சு முடிவெடுக்கிறாங்கன்னு கேட்டா அது ஒரு காரணத்தோட முடிவெடுக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா ஜுஹ்ரி சொல்றாரு, ஜுஹ்ரி என்பவர் வேற ஒரு அறிவிப்புல சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் ஓதியது எனக்கு இடைஞ்சலா இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஜுஹ்ரி சொல்றாரு, கால ஜுஹ்ரி, ஜுஹ்ரி சொல்கிறார், ஃபத்தாலல் முஸ்லிமுன பிதாலிக, முஸ்லிம்கள் இதுல பாடம் படித்துக் கொண்டு அதுக்கு பிறகு ஓத நிப்பாட்டி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த கண்டிச்ச உடனே அவங்க ஓதுனதை நிப்பாட்டி விட்டார்கள். இந்த ஓதுனை நிப்பாட்டி விட்டார்கள் வார்த்தையை அபூ ஹுரைரா சொன்னதாக ஹதீஸ்ல வருது, பல ஹதீஸ்கள்ல. ஆனால் அது அபூ ஹுரைரா சொன்னது இல்ல, அது விளங்கி ஜுஹ்ரி என்பவர் சொல்றாரு. ஜுஹ்ரி சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே மக்கள்லாம் விட்டுட்டார்கள். அப்ப இந்த துண்டுக்கு சனது இல்லாம போயிடும். இது அபூ ஹுரைராவை சொன்னா தான் ஹதீஸ் ஆகுங்க. ஏன்னா அவர் அந்த வஹீயுடைய காலத்தில் வாழ்ந்தவர். மக்கள் ஓதுவதை விட்டு விட்டார்கள் என்கிற இந்த துண்டு அபூ ஹுரைரா சொல்லல, ஜுஹ்ரி சொல்றாரு. ஜுஹ்ரி யாரு? அபூ ஹுரைராட்ட இருந்து கேட்கிற பிந்தனால. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாம் விட்டு விட்டாரு. மக்கள் எல்லாம் விட்டு இருக்கு தெரியும். அப்ப இது முதுரஜ் இடையில நுழைக்கப்பட்டிருக்கிறது. இடையில் நுழைக்கப்படுமையானால் இந்த வாசகத்துக்கு ஒரு சனது இருந்தா தான் ரசூலுல்லாஹ்வுடைய செயல் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததாக காட்டினா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஜுஹ்ரி சொன்னாரேயானால் ஜுஹ்ரியுடைய கருத்து ஹதீஸ் இல்லைன்னு ஆயிரும். அப்படி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஜுஹ்ரியுடைய வார்த்தையை வச்சு இவர் சொந்த சொல் அவரே சொல்றாரு. ஒரு அறிவிப்புல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லிடுறாரு, வேற அறிவிப்புல வரும்போது நான் தான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்ன அவ்வளவுதான் சொன்னாங்க, மக்கள்லாம் விலகி கொண்டார்கள் நான் சொல்றதுதான் அப்படின்னு அவர் சொன்னதாக முஸ்னது ஹுமைதில 983வது ஹதீஸ்ல அவரே என்ன செய்யறாருன்னா ஒத்துக்கிறார், இது நான் சொன்னதுதான் இதுன்னு. அப்ப இதெல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது முதுரஜ் தான். இது தல்ஹீஸ் இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்யறாங்க, இது நுழைக்கப்பட்டது தான். ஏன் நுழைக்கப்பட்டதுன்னு கேட்டா, அந்த ஹதீஸ் ரெண்டு துண்டு இருக்கிறது, ஒரு ரெண்டு பார்ட் இருக்கிறது. ஒரு பார்ட் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை கண்டிச்சாங்கன்னு ஒரு பார்ட், இன்னொரு பார்ட் கண்டிச்சவங்க மக்கள்லாம் விட்டு விட்டார்கள், ஓதுவதை விட்டு விட்டார்கள். இன்னொரு பார்ட் அந்த ஓதுவதை விட்டு விட்டார்கள் என்பது அபூ ஹுரைரா சொல்லல. ஜுஹ்ரி என்ன சொல்றாருன்னா, ஏன் அபூ ஹுரைரா சொல்லலங்கிறோம், ஒரு அறிவிப்புல இப்படி சொன்னாலும் அதே ஜுஹ்ரி அபூ ஹுரைரா சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு அறிவிப்புல இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நான் சொல்லுகிறேன் மக்கள் எல்லாம் விலகி விட்டார்கள் என்று சொல்லி அவர் என்னுடைய சொல் என்று சொல்கிறார். அப்போ ஒரு இடத்துல இது ஏன் சொல்லு என்று விளக்கிவிட்டு இன்னொரு இடத்துல அபூ ஹுரைரா சொன்னார் என்று சொல்வாரேயானால் அவரே அது விளக்கிட்ட காரணத்தினால் அபூ ஹுரைரா சொன்ன சொல்லை சொல்லுமாறு அடுத்த அறிவிப்பாளர் புரிஞ்சிருப்பாரு, இவருடைய சொல்லுதான் அதுன்னு சொல்லி முதுரஜ் அதாவது நுழைக்கப்பட்டது. இப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த வார்த்தையில் இது சொருவப்பட்டது என்று சொல்வதாக இருந்தால் அந்த கருத்து டேஞ்சரா இருக்கணும். இந்த முகத்தை கழுவுறது, தாய்க்கு நன்மை செய்யறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு முதுரஜ் நுழைச்சேன்னு விளங்கிக்கலாம். அல்லது ஒரு அறிவிப்பாளர் செய்யறாரு, இந்த ஹதீஸ் அறிவிப்பாரு, ஒரு அறிவிப்புல சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னதாகவே அபூ ஹுரைரா சொன்னதை அறிவிச்சிருவாரு. இன்னொரு ஹதீஸ் தேடி பார்த்தோம்னு சொன்னா, நான் தான் இதை சொன்னேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை இவர் சொல்லுவாரு. அப்ப ஒரு தடவை பிரிச்சு காட்டுறாரு, ஒரு தடவை பிரிக்காம காட்டுறாரு. அப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறோம், இவரே சொல்றாரு நான் தான் சொல்றேங்கிறாரு. அப்ப நான் தான் சொன்ன நீங்க சொன்னதுனால அதுல நான் தான் சொன்னு சொல்லாம இருந்தாலும் இதை வச்சுக்கிறோம். அபூ ஹுரைராவுடைய அது முடிஞ்சிருச்சு. அதாவது ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள், முடிஞ்சிட்டு மக்கள் விலகி கொண்டார்கள்ங்கிறது அபூ ஹுரைரா சொல்லல. யார் சொல்றா, ஜுஹ்ரி சொல்றாரு. இது நுணுக்கமான விஷயம், நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன், ஒரு நூறு போதும். இப்படி வச்சு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு சில வாசகம் இருக்குன்னு வைங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி ஆரம்பிக்கிற ஹதீஸ் இருக்குல்ல, வஹி எவ்வாறு ஆரம்பித்ததுங்கிற ஹதீஸ், அந்த ஹதீஸ் புகாரியில 6982வது ஹதீஸ். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல, நிறைய வருது.
அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த ஹிராவுக்கு போவாங்க, பல இரவுகள் அங்கே தங்கியிருப்பாங்கன்னு வரும்பொழுது அதில் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ யத்தஹன்னஸு ஃபீஹி, அதில் தவம் இருப்பார்கள் அப்படின்னு வருது. இந்த தவம் இருப்பார்கள்னு வந்துட்டு அதில் விளக்கமாக வருது ஒகுவ, தவம் இருப்பது என்பது என்று சொன்னால் அத்தஅப்புது வணங்குதல் அப்படின்னு வரும். இப்ப இந்த ஹதீஸ் வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த யத்தஹன்னஸுங்கிறது தான் ஆயிஷா நாயகி சொன்ன வார்த்தை. அது வந்து வணங்குதல் என்ற விளக்கம் வந்து இந்த அடுத்த அறிவிப்பாளர் அவரா சேர்த்துக்கிட்டாரு. ஆயிஷா நாயகி சொன்னது தவம் இருப்பார்கள். தவம்னு சொன்னா வேற வேற மதத்துல தவம் இருப்பாங்களே, அப்படி விளங்கிக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி அடுத்த அறிவிப்பாளர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யத்தஹன்னது ஃபீஹி, அங்கே ஹிராவில் தவம் இருப்பார்கள் என்றால் ஒஹுவ தஅப்புது, அதாவது வணக்கம் புரிவார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லி விளக்கிறார். இது ஆயிஷா நாயகி சொன்ன மாதிரி தோரணையில வந்தாலும் இது யாருடைய சொல்லு என்று கேட்டால் அடுத்த அறிவிப்பாளர் சொல்லுதான் இப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அது எப்படி சொல்றாங்கன்னா சுயுத்தி சொல்றாரு, ஒஹுவ தஅப்புது என்கிற ஒரு சொல்லு முத்ரஜுன் ஃபில் ஹபரி கத்தான், கண்டிப்பா இடைச்சொல்கள் தாங்கிறார். ஆனா இடைச்சொல்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இடைச்சொல்கிறார் யத்தஹன்னஸு ஃபீஹி, அவங்க தவம் இருப்பார்கள். தவம் என்று சொன்னால் ஓ தஅப்புது வணங்குதல், தவம் என்று சொன்னால் வணங்குதல் என்கிற இந்த சொல்லு ஆயிஷா சொன்னது இல்லை. வேற யார் சொன்னது? ஜுஹ்ரி சொன்னது அப்படிங்கிறார் சுயுத்தி. அஸ்கலானி சொல்றாரு இது உருவாவுடைய சொல்லாவும் இருக்கலாம், அடுத்த ஆளு அவருடைய சொல்லாவும் இருக்கலாம், அவ மன்தூனகு அல்லது அதுக்கு கீழே உள்ள ஆளு சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிறாரு. தீபி என்பவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இது ஜுஹ்ரியுடைய சொல்லுதான் அப்படிங்கிறாரு. இதை எடுத்து காட்டிட்டு உடம்பு எதுக்கு ஒரு தலீலும், இதை சொன்ன ஆள் வந்து இதுக்கு தலீல் ஆதாரம் காட்டல. அதாவது யத்தஹன்னஸுன்னு வருதுல, அதுக்கு அடுத்து ஒஹுவ தஅப்புது, அதுதான் வணங்குதல் என்ற அந்த வாசகம் இவர் தான் சொன்னாரா ஆயிஷாவே சொன்னார்களா என்று பிரிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஆதாரம் காட்டணும். ஆதாரம் இல்லாமல் இப்படிலாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிட்டு அது ஃபத்துல் பாரில் என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்னொரு அறிவிப்பை பார்த்தா ஆதாரம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு கேட்டா அதாவது ஒரு அறிவிப்புல வந்து இது வந்து ஜுஹ்ரியுடைய சொல்லுதான் என்று சொல்வதற்கு சான்று கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி புகாரில 4953வது ஹதீஸை எடுத்து போடுறாங்க. இந்த 4953 என்ன வருதுன்னு கேட்டா ஃபயத்தஹன்னஸு ஃபீஹி, அங்கே தவம் இருப்பார்கள். கால அவர் விளக்குகிறார் ஒத்தஹன்னுஸு அத்தஅப்புது, தஹன்னுஸ் என்கிற வார்த்தைக்கு தஅப்புது வணங்குதல் அர்த்தம் சொல்றாரு. இந்த இடத்துல ஆயிஷா சொல்லி இருந்தா காலத்துன்னு பெண்பால சொல்லியிருப்பாங்க. காலன்னு ஆம்பளைக்கு உள்ளது, சொன்னான் அப்படிங்கிறது. காலத்து என்றால் சொன்னால் அப்படி இருக்க அர்த்தம். அரபில வந்து காலத்துன்னு வந்திருக்குமையானால் இந்த சொல்லை சொன்னது ஆயிஷான்னு வந்துடும். கால என்று வறுமையானால் இந்த சொல்லை சொன்னது ஆம்பளைன்னு வந்துடும். அப்ப ஆயிஷா நாயகி அறிவித்துக் கொண்டாந்து அதை சொல்லும் பொழுது கால அடுத்தவர் இவர் சொல்றாரு அத்தஅப்புதுன்றார். அப்ப இந்த இடைச்சொற்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா அதுக்கு ஆதாரம் வேணும். சும்மா வச்சுட்டு இடைச்சொற்கள் சொல்லிடக்கூடாது. என்ன ஆதாரம்? ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா சொன்ன மாதிரி கண்டினியூ வந்துருது. இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னா 4953 ஹதீஸ்ல அறிவிப்பாளரை பத்தி வரும்பொழுது கால அவன் 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 தான் புரியுதுக்காக சொன்னான், அவள் சொன்னாள் என்று வராம அவன் சொன்னான்ற மாதிரி அந்த ஆம்பளை சொல்ல வருது. அப்ப ஆம்பளை சொல்ல வறுமையானால் இந்த சொல்லை சொன்னது ஆம்பளை, அறிவிப்பவர் ஆயிஷா பொம்பளை. பொம்பளை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவர் சொன்னார் என்று ஆம்பளையை சொன்னார் இடையில சொல்லினால் ஆயிஷாட்ட கேட்டார்ல ராவி, அவர் இதை சொல்றாரு, ஆம்பளை சொல்றாரு. அப்ப இந்த சொல்லு ஆயிஷா சொன்னது இல்லை. இப்படியாக முதலஜுங்கணும். முதலஜு எடை சொல்றது என்று சொன்னா அதுக்குரிய சான்றுகளை எடுத்து வைக்கணும். இப்படிதான் முடிவெடுக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஊகத்துல வந்து என்ன செய்யக்கூடாது, எதையுமே முதலஜு சொல்லக்கூடாது. முதலஜு என்று சொல்றதாக என்ன செய்யணும், ஒமின் ஷர்த்தில் ஹுக்மி பில் இத்ராஜ், ஒரு சொல்லை இடையில் சொருவப்பட்டது என்று சொல்வதற்குரிய சட்டம் என்னவென்று சொன்னால் அது என்ன செய்யணும்னா ஒலோஃபி ரிவாயத்தின் எரித வர வேண்டும். ஒலோஃபி ரிவாயத்தின் ஒரு அறிவிப்புலையாவது வர வேண்டும். மாயுபையனு அன்னஹு முதலஜுன், இது இடையில சொருவுனதுதான் என்று தெளிவுபடுத்தக்கூடிய வாதம் இருந்தால்தான் நுழைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். இப்ப நம்ம வருவோம், இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன், டைம் ஓடிட்டு இருக்கிறதுனால. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இரவில் நீங்கள் திடீரென்று வராதீர்கள்,
நீண்ட நாள் பயணம் செய்துட்டு வந்தால் சொல்லிக் கொள்ளாமல் போகாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. இதைத்தானே ஜாபிர் சொன்னாரு. அதோட சேர்த்து என்ன சொன்னாரு? பெண்களை உளவு பார்ப்பதற்காக போகாதீர்கள் சேர்த்து சொல்றாரு. இந்த வாசகத்தை அப்படியே முஹாரிபு சொல்றாரு. முஹாரிபு இந்த வாசகத்தை சுஃபியான்கிட்ட சொன்னா இது இவருடைய சொந்த வார்த்தை கண்டுபிடிச்சாரு. இவர் இது ரெண்டு சேர்த்தன அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு தெரியாது என்று சொல்வது முதலஜிக்கு ஆதாரமாகுமா? எப்ப முதலஜிங்கனே இது ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் இல்ல, இடையில சொருவப்பட்டது என்று சொல்வதாக இருந்தால் இடையில தான் சொருவப்பட்டது என்று சொல்லி அந்த முஹாரிபு எங்கேயாவது சொல்லியிருக்கணும். எப்படி சொல்லியிருக்கணும்? இந்த வார்த்தையை நான் தான் சொல்றேன் அப்படின்னு எங்கேயாவது சிம்டம் வரும். நான் ரெண்டு வார்த்தையை கோர்வையா நான் சொல்றேன் போது நான் சொல்றதுன்னு அர்த்தம். அவர் கோர்வையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜாபீர் சொன்னதாக முஹாரிபு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மனைவிமார்களை உளவு பார்க்க குற்றம் பிடிப்பதற்காக இரவில் போவாதீர்கள் ஒத்த சென்டென்ஸ் அது. அதை சொல்லும் போது அடுத்த ஆள் என்ன செய்யறாரு? இதுல இந்த பாதி தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும், இன்னொரு பாதி இவர் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறது எனக்கு தெரியாது, இவர் நினைக்கிறது பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு? இந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா அல்லது முஹாரிபு அவரா சொன்ன சொல்லா என்று எனக்கு தெரியலங்கிறார். இப்படி தெரியலன்னு சொல்வது இடைச்சொல்லுக்கு ஆதாரமாயிருமா? ஆனா ரெண்டையும் சேர்த்து தான் செட்டா சொல்லப்படுது. மனைவிமார்களை உளவு பார்ப்பதற்காக நீங்கள் இரவிலே சொல்லிக் கொள்ளாமல் போவாதீர்கள் மொத்த வார்த்தை இருக்கிறது. இந்த மொத்த வார்த்தையை ஜாபீர் கேட்கிறாரு. ஜாபீர் கேட்டு முஹாரிபு சொல்றாரு. முஹாரிபு அப்படியே சுஃபியான் சொல்றாரு. சுஃபியான் என்ன செய்யணும்? அப்படி சொல்லி போயிட வேண்டியதானே. அவர் என்ன பண்றாரு? இந்த மொத்த வார்த்தையை பார்க்கும்போது இது வரைக்கும் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க முடியும். இந்த வாசகத்தை சொல்லியும் இருக்கலாம் சொல்லாமையும் இருக்கலாம், எனக்கு தெரியாதுங்கிறார். எனக்கு தெரியாதுன்னு சொல்வது முதலஜா? முதலை எப்படி காட்டுனேன்? இது டேஞ்சரான கருத்துன்னு காட்டுங்க, இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிற கருத்துன்னு காட்டுங்க. அதுக்கு முதலஜின்னு வேண்டாம், ஒரு தப்பான கருத்துன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? யார் இந்த சொல்லை முஹாரிபுடைய சொல்லா ரசூலுல்லாஹ் சொல்லாதான் டவுட்டு. வேற ஏதாவது அறிவிப்புல முஹாரிபு சொல்லி இருக்கணும். எப்படி சொல்லிருக்கணும்? முஹாரிபு என்பவர் இல்ல இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நான் தான் சொன்னேன் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தி இருந்தால்தான் இது சொல்ல முடியும், ஊகிச்சு சொல்ல முடியாது. அப்ப சுஃபியான் என்ன செய்யல? இடைச்சர்கள் என்று சொல்லவே இல்லை. அவர் சொல்வதை என்ன செய்யறான்னு கேட்டா இந்த வாசகம் சேர்த்தான் சொன்னாரு, நான் எப்படி நினைக்கிறேன்? எப்படி நினைக்கிறேன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அவரா சொன்னாரா எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய ஊகத்தை தள்ளி விட்டு சொன்ன வாசகத்தை எடுத்துக்கணும். சொன்ன வாசகம் என்ன? மனைவிமார்களை உளவு பார்ப்பதற்காக வேண்டி இரவில் போகாதீர்கள் என்று ஜாபீர்கிட்ட கேட்டு முஹாரிபு இவர்கிட்ட சொல்லிவிட்டார். சொன்னதுல இவரு தேவையில்லாம என்ன செய்யறாரு? ஒரு ஆதாரம் இல்லாம டவுட் பண்றாரு வருதே தவிர இந்த சொல்லி எப்படி இடைச்சொல் ஆகும்? இப்படி இந்த மாதிரி வர்றதுனால இடைச்சொல் இல்லைன்னு இப்படி வந்துடும். அதை கவனிச்சுக்கணும். அதே மாதிரி நிறைய இடத்துல வருது, எல்லாத்தையும் கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துல முதலஜின்னு செய்யக்கூடாது, அடி சொல்லிடக்கூடாது. முதலஜிங்கிற வார்த்தையை சொல்றது இன்னும் சொல்ல போனா பைஹகி சொல்றாரு, அல் அசுலு இடைச்சல்கள் சொல்வதற்குரிய அடிப்படை என்னவென்று சொன்னால் அன்னமாக்கான மினல் ஹதீது, ஒரு ஹதீஸில் உள்ள ஒரு சொல் முத்தசிலம்பிகி அதோடு சேர்ந்து வரக்கூடிய சொல்லாக இருக்குமேயானால் ஃபஹுவ மின்ஹு, அது அந்த ஹதீஸை சேர்ந்ததுதான். ஹத்தா யஜி அல் பயானுல் வாலிஹு, தெல்ல தெளிவான விளக்கம் கிடைக்க வேண்டும். பி அன்னஹு முத்ரஜுன் ஃபீஹி, இது இடையில தான் சொருகப்பட்டு இருக்கிறது என்று ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் சேர்ந்து வந்தார் சொல்ல சொன்ன அர்த்தம். இவர் நான் எனக்கு தெரியவில்லைன்னு சொன்னதுனால என்ன வராது? இவருடைய கருத்து அது. தெரியவில்லை என்கிற வார்த்தை வஹீல உள்ள சொல்லு கிடையாது, சுஃபியானுடைய சொந்த வார்த்தை. அப்ப என்ன செய்யறாருன்னா ஒரு வார்த்தை சென்டென்ஸ் பார்க்கும்போது அந்த கருத்து இவருக்கு பிடிக்காம இருந்திருக்கும். இவரா பிடிச்சிட்டு ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா தெரியலன்னு இவர் சொல்றாரு. இவருடைய கருத்தை ஏத்துக்கணும் நம்ம சட்டம் கிடையாது. என்ன செய்யணும்? ஹதீஸ்ல ஒரு சென்டென்ஸ் சேர்த்தாப்புல சொல்லப்படுது. ஒரு பாதி ரசூலுல்லாஹ் சொன்னது, ஒரு பாதி அறிவிப்பாளர் சேர்த்துக்கிட்டு நீங்க சொல்வதா இருந்தால் அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருவான். என்ன சொல்லுவான்? 5 கடமைன்னு சொல்லிட்டு 3 தான் ரசூலுல்லாஹ் சொன்னது, 2 வேற ஆள் சொன்னா என்ன செய்வீங்க? ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஒரு 10 விஷயத்தை சொல்றான்னு வைங்க, இதில் 4 தான் ரசூலுல்லாஹ் சொன்னது, 6 வேறையாக்குன்னா என்ன அர்த்தம்? ஹதீஸை நாசமா போயிருக்கலாம் போனீங்கன்னா அவசரப்பட்டுக்கிட்டு இடைச்சல் சொன்னீங்கன்னா என்ன இடைச்சல்? இவர் சொன்னா இடைச்சல் ஆயிருமா? ஒருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதா, அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதா? அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளணும். கருத்துல தப்பு செய்யலாம். அறிவிப்பு என்ன? இந்த சென்டென்ஸை முஹாரிபு சொன்னார். எந்த சென்டென்ஸை?
அதாவது பெண்களை உளவு பார்ப்பதற்காக நீங்கள் திடீரென்று வீட்டுக்கு போகாதீர்கள். இதைத்தான் முஹாரிப் சொன்னாரு. அவர் தன் கூட்டுன்னு சொன்னாரா? இல்ல, ஜாபீர் கூட்டுன்னு சொன்னாரு. ஜாபீர் அவருடைய கூட்டுன்னு சொன்னாரா? ரசூலுல்லாஹ் கூட்டுன்னு சொன்னாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னதாக ஜாபீர் சொல்றார். சரி, எதை சொன்னதாக? மனைவிமார்களை உளவு பார்ப்பதற்காக நீங்கள் போகாதீங்க இரவுலன்னு சொல்லி சொன்னார்கள். ஜாபீர் இப்படி சொன்னதாக முஹாரிப் சொல்றாரு. முஹாரிப் இப்படி சொன்னதாக சுஃபியான் சொல்லிவிடுறாரு. சொல்லிவிட்டு பேசாம போக வேண்டியது, நல்ல வேற ஆதாரங்கள் வைத்திருந்து அதை சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றாரு? இது அந்த பாதி தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு பாதி இவரும் சொல்லியிருக்கா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கான். இது எதுக்கு? இது என்ன இது எப்படி சொல்றது? அப்ப சுஃபியான சொன்னால் ஏத்துக்கிற ஹதீஸ்ல இருக்குதா? உலகத்திலே அப்படி இருக்குதா? ஒருத்தர் சொல்லு சேர்ந்து வருது, ஒரு வாக்கியமா சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா ரெண்டா பிரிக்கிறதுக்கு நீ காரணம் சொல்லணுமா இல்லையா? அப்ப இதுல அவசரம் காட்டக்கூடாது. அதாவது இந்த முதரஜன் சொல்லுவது ரொம்ப இத்தலாய் மாசியன், ரொம்ப விசாலமான ஒரு அறிவு வேணும். இதற்கு ஒவ்வொருத்தும் ரிஜா அறிவிப்பாளரை பற்றி பெரிய ஞானம் இருக்கணும். ஒரு திராயத்தும் அக்வாலி முக்கார் ஹதீஸை சுண்டி பார்க்கிற ஆட்களுடைய சொற்களை எல்லாம் திரட்டி பார்க்கிற ஒரு விஷயம். அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? லைசபில் ஹையின் ஒரு சொல்லு இடைச்சொல் என்று சொல்வது லேசானது கிடையாது. ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்குமே, என்ன செய்வீங்க நீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கரெக்டா வந்து விடுகிறது. வந்த ஒரு ஹதீஸுக்கு என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ் சொன்னதான் சொன்னாரு, ஆனா அவர் சொல்லாம நான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அப்ப ஹதீஸை மறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிரும். அதனால இந்த ஹதீஸ் என்ன இல்ல, இப்னு தக்கீக்கள் இதுங்கிறவங்களாம் கடுமையா சொல்றாரு. ஹதீஸ்ல அவசரப்பட்டு சொல்றாதீங்க, ஒரு இது சேர்ந்து இருந்துச்சுன்னா அவர் சொன்னதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா தேடிக்கணும். இப்ப வரும் விஷயத்துக்கு. இப்ப இந்த ஹதீஸ் இது பல வருடங்களாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இது. அது போக இதுல இடையில் சொருகப்பட்டது என்று சொல்வதற்கு எந்த முறையில் நிரூபிக்கணுமோ அந்த முறையில் ஆதாரம் இல்லை. எந்த முறையில் நிரூபிக்கணும்? இது டேஞ்சரான கருத்து என்று சொல்லி பல ஹதீஸ்களுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லி கொண்டாந்து காட்டி நிரூபிக்கணும். அப்படி இருந்தாலும் ஏதாவது நுழைஞ்சிருக்கலாம்னு சொல்லி ஹதீஸ் இல்லைன்னு கூட சொல்ற மாதிரி வரும். அல்லது என்ன செய்யணும்? யாருடைய சொந்த சொல் என்று சொல்லுகிறீர்களோ அந்த சொல்லுக்கு உரியவர் சில அறிவிப்புகள்ல ரசூலுல்லாஹ் சொல்றன்னு சொல்லிட்டு சில அறிவிப்புகள்ல இல்ல அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நான் தான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரையானால் இதை வச்சுக்கிட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவரே சொல்லிட்டார்ல, பெண்களை உளவு பார்ப்பதற்காக நான் தான் சொன்னேன்னு சொல்லிவிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு போது என்னப்பான்னு கேட்கலாம். அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? எல்லா அறிவிப்புகள்லையுமே அவர் ரசூலுல்லாஹ் சொன்னார் தான் சொல்றாரு. இந்த சுஃபியான் என்பவர் கேட்டவர் தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த துண்டை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா முஹாரிப் சொந்தமா சொன்னாரோ? சொந்தமா சொல்ல போறாரு. அவர் சொந்தமா சொன்னாரான்னு நினைக்கிறேன்னா ஒரு ஆதாரத்தை காட்டிக்கணும். அவர்கிட்ட ஏதோ ஆதாரம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருந்து எனக்கு காட்டணும். அவர் ஏதோ ஆதாரத்தை வச்சு சொல்லியிருப்பாரு. ஆதாரத்தை வச்சு சொல்லியிருப்பாரு ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாரு, அடிச்சு சொல்லியிருப்பாரு. இது முஹாரிப் சொல்லுதான், இது முஹாரிப் சேர்த்து விட்டாரு பாரு. அவரே என்ன செய்யறாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னதாங்கிறத அவர் மறுக்கல. சுஃபியான் கூட என்ன சொல்றாரு? இந்த முதல் பகுதி ரசூலுல்லாஹ் சொன்னது, இரண்டாவது பகுதி இவரே சொன்னாரா ரசூல் சொன்னாங்களா என்று எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாத பேசுனேன், இருக்கிற சொல்ல வச்சு போயிட வேண்டியதான். அவர் தெரியாது சொன்ன வச்சுட்டு நுழைச்சிருந்து ஏன் சொல்றீங்க? அவர் தெரியும்னு கூட சொல்ல, தெரியும்னு சொன்னா கூட ஏற்றுக்கூடாது. முஹாரிபு தான் சொல்லுன்னு இவர் சொன்னா கூட அது எப்படி முடிவெடுத்தேன்னு கேட்கணும். முஹாரிபுடைய மொத்தமா ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, பாதி வாக்கியத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதி வாக்கியத்தை வேற ஆளுங்க சொன்னாங்கன்னு சொன்னா நீ எப்படி முடிவெடுத்த அப்படி கேட்கணும். அவர் அடிச்சு சொன்னா கூட நிக்காது. ஆனா இதுல அடிச்சுன்னு சொல்லல, தெரியாது எனக்கு, இந்த துண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு தெரியாது, முஹாரிபு சொந்தமா சொன்னாங்களான்னு தெரியாதுன்னு சொன்னா அப்ப இது இடைச்சொல்களா? இடைச்சொல்கள் இப்படிதான் முடிவெடுக்கிறதா? இப்படி போனா எந்த அதிசயம் தனிசயமா இஷ்டத்துக்கு பிடிச்ச வரைக்கும் இந்த பாதி வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னது, இந்த பாதி வரைக்கும் அறிவிப்பாளர் சேர்த்திருப்பாருன்னா என்னது ஆகுமா? இது சொல்ல வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அறிவிப்பு எப்படி சேருகிறதோ அதிலிருந்து முடிவெடுக்க வேண்டும்ங்கிற வகையில் நம்ம பார்க்கணும். அது போக இந்த கருத்தை இன்னொரு இது ஒரு கருத்தை அடிச்சுன்னு வைங்களேன். பஸார்ல ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்பல மின் கஸ்வத்தின் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்தில் திரும்பி வந்தார்கள். ஃபகால சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, லா தத்ருகுன் நிஸா லைலா, இரவிலே திடீரென்று நீங்கள் வீட்டில் பெண்கள்கிட்ட போய் விடாதீர்கள், மனைமார்கிட்ட. வலா தஃப்தவுஹும், அவர்கள் மீது நீங்கள் ஒரு பழி சுமத்தி விடாதீர்கள். சேர்த்து சொல்றாங்க, இரவுல போயிட்டு
அப்புறம் ஏதாவது பழி சுமத்தி விட்டுறாதீங்க என்று சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸை பார்க்கும்போது இந்த கருத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். பஸார்ல இருக்கிற இந்த ஹதீஸ் வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் வச்சு பார்க்கும் பொழுது அது முஹாரிபு சொல்ல இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கல்ல இந்த கருத்தை இந்த ஆட்கள் இல்லாம, அதாவது ஜாபிரு, முஹாரிபு, சுஃபியான் அந்த அந்த கருத்து இல்லாம இப்னு உமர் சொல்லி, இப்னு உமர் நாஃபியு சொல்லி, நாஃபியிட்ட உபைதுல்லா சொல்லி, உபைதுல்லா முகமது உபைது சொல்லி, அவற்றிருந்து முகமது மாமர் சொல்லி, அவற்றிருந்து பஸார் என்ன செய்யறாரு, பதிவு பண்றாரு. இது அறிவிப்பாளர் வேற வேற அறிவிப்பாளர் வழியாக வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த கான்செப்ட்ல இருந்திருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் வாயிலிருந்து வந்திருக்கிறது. எந்த கான்செப்ட்? மனைவிமார்களை பழி சுமத்துவதற்கு இரவில் போவாதீர்கள் என்கிற கான்செப்டும் எந்த கருத்தும் அவங்களுடைய வகையில இருந்திருக்கிறது. வேற வார்த்தையில சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா இது முஹாரிபு சொன்னது உறுதியாக்குகிறது. நீங்கள் அவர்களை குற்றம் பிடிப்பதற்காக வேண்டி போவாதீங்க. அப்ப வலுப்படுத்துறதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கும் பொழுது இது ஏன் முதுரஜுங்கிறீங்க? இந்த என்ன செய்யலாம்? அந்த சில அறிவிப்புல வரல, சில அறிவிப்புல வந்து இது ஒரு ஆதாரமா? அப்படி முதுரஜ் விதியில் அப்படி ஏதாவது இருக்குதா? ஒருத்தர் அறிவிப்புல வராம ஒருத்தர் அறிவிப்புல கூட வந்துச்சுன்னு சொன்னா முதுரஜ் ஆயிருமா? ஒருத்தர் மறந்ததை ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் விட்டதை ஒருத்தர் சேர்த்திருப்பாரு. அப்படிதான் எடுக்கணுமே தவிர முத்ரஜ் இடையில சொல்லிட்டாரு, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல சொந்த கருத்தை நுழைச்சிட்டாரு என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு தெளிவான ஆதாரத்தை காட்டணும். அதனால இந்த ஹதீஸ் வந்து தெல்ல தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். அது முத்ரஜ் என்று நம்ம சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் சொன்னதானே அல்லாஹ்ட்ட சொல்லாம இருக்கலாம். அல்லாஹ் நம்மளை அறிவை கொண்டு நம்ம கேள்வி கேட்பான். நம்மளுக்கு இல்ம கொண்டு நமக்கு என்னத்தை முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறான், அதெல்லாம் கேள்வி கேட்பான். அப்ப நமக்கு தந்திருக்கிற அறிவை கொண்டு சான்றுகளை வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து இடைச்சர்கள் என்று சுஃபியான் சொன்னது வந்து ஏற்புடையது அல்ல. அது இடைச்சர்களா இருக்குமோ என்று சந்தேகத்தோடு சொன்னது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, முஹாரிபு சொன்னாரா என்ற ஒரு சந்தேகத்தோடு சொல்லி இருப்பது வந்து அது ஏற்புடையது அல்ல. அதை வைத்து இடைச்சர்கள் ஆகாது. ரசூலுல்லாஹ் தான் இதை சொன்னார்கள். எதை சொன்னாங்க? இரவில் நீங்கள் வெளியூர்ல இருந்து வரும் பொழுது மனை மாற்ற போகாதீங்க. ரெண்டு காரணம். ஒரு காரணம், அவங்க அலங்கரித்துக் கொண்டு நீங்க தூரத்தில் வர்றீங்க சந்தோஷமா இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். அப்படி ஒரு காரணத்தையும் சொன்னார்கள். அது ஒரு காரணம். அது ஒண்ணு மட்டும் சொன்னா அது ஒண்ணுதான் காரணம். இன்னொரு காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் அவங்களுடைய பழி சுமத்துவதற்கு, இட்டு கட்டுவதற்கு, அவங்களை குற்றம் பிடிப்பதற்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு இன்னொரு இது சொல்றாங்க. அது ஒரு காரணம். இந்த வார்த்தையில தான் இந்த வாசகத்தை சொன்னாங்களா இல்ல உனக்கு சந்தேகம் வருதா? வேறொரு ஹதீஸ் உறுதிப்படுத்திடுது. பஸார்ல உள்ள ஹதீஸ் என்ன செய்யுது? இந்த கருத்தை வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அதையும் சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்கன்னு இது அறிவிப்புல வருது. சொன்னாங்கன்னு தான் என்ன செய்யுது? ஜாபிர் அப்படித்தான் சொன்னாரு. அப்படி ஜாபிர் சொன்னதாகத்தான் முஹாரிபு சொன்னாரு. அப்படிதான் சுஃபியானு சொன்னாரு. சொல்லிவிட்டு அவர் கருத்தை சொல்றாரு இடையில. ரசூலுல்லாஹ் சொன்னதாகத்தான் முஹாரிபு சொல்றாரு. இது வந்து இவருடைய சொந்த கருத்தா இருக்குமோ எல்லாம் இல்லாம இருக்கலாம்னா இது என்னது? அதனால இது முத்ரஜ்லாம் கிடையாது. இது கரெக்டான அறிவிப்பு தான். இது வந்து நம்ம இதுக்கு ஏதாவது பதில் சொன்னார்களே, அதனால நம்ம என்ன செய்வோம், அது பார்த்துக்குவோம். அந்த ரொம்ப நாள் அது விளக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். நமக்கு அவ்வளவு இந்த சுருக்கி மட்டும் சொல்லியிருக்கிறேன். முத்ரஜுக்கு ஏராளமான அறிவிப்புகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு போதும். அதனால அந்த ஹதீஸ் வந்து இரவில் போகக்கூடாது என்பது வந்து 2 காரணத்துக்கு தான். எந்த 2 காரணம்? அவங்க தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கும் தான் சொன்னார்கள். இந்த மாதிரி போய் அவங்க இருக்கக்கூடியது பார்க்க வேண்டிய வந்து எதுக்கு உழவு பார்க்குற மாதிரி போறீங்க அந்த கான்செப்ட்ல தான் சொன்னார்கள். இந்த கருத்தை 8 வருஷத்துக்கு முந்தையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த கருத்தில் எந்த ஒரு ஆட்சேபனையும் உங்களை சொல்லவே இல்லை. முத்ரஜை சொல்லாட்டாலும் இந்த கருத்து பிழையாக இருக்கிறது என்று என்ன செய்யல சொல்லல. குடும்பவியலை ஒரு அழகாக விளக்கி இருக்கிறார். குடும்பவியல் அப்படி இப்படின்னு சொல்லி தான் இந்த ஆளுங்க என்ன செஞ்சாங்க, இப்போ குறை சொல்லக்கூடிய ஆளுங்க அதை பத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால அந்த கருத்துலையும் அவங்களுக்கு மாற்று கருத்து கிடையாதுங்க. அந்த சனதுலையும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னு கேட்டா நான் தான் பிரச்சனை. அப்ப ரசூலுல்லாவை குறை சொல்றதுக்கு தயாராகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கூட மறுத்து ரசூலுல்லாவை ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி இப்படிப்பட்ட அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக பாக்குறாங்க. அதனால இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். ஹதீஸ் சரியா இல்லையா என்பதை விளக்குவதற்காக தான் இந்த இதை எடுத்துக்கொண்டோம். இவங்க என்ன மாதிரி ஆட்களுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை நான் சொன்னேன். என்ன ஹதீஸு? வெளியூர்ல இந்த நீண்ட நாள் சென்று வரக்கூடியவர் வந்து இரவுல திடீர்னு வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஏன் அவங்களுடைய குறைகளை துருவதற்காக வேண்டியும் குற்றம் பிடிப்பதற்காக வேண்டியும் நீங்கள் இரவுல வந்து நுழையாதீங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸை நான் வந்து சொல்லி அதன் அடிப்படையில்
இந்த மாதிரிலாம் துருவுறதுக்கே கூட அந்த மன்னிப்பின் தொடர்ச்சியான ஒரு விளக்கத்துக்கு தான் அது வருது. அப்படிதான் அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். சரி, சொன்னா இதுக்கு ஒரு மறுப்பு இப்போ போட்டிருக்கிறாங்க. என்ன மறுப்பு போட்டிருக்காங்க? அது வந்து ஹதீஸ்ல இல்லாத ஒன்று, ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அது நுழைக்கப்பட்டதுன்னு சொல்றேன். அதுக்கு நான் ரெண்டாவது பதில் சொல்றேன், அதுக்கும் பதில் இருக்குது. அதில் கேள்வி என்னன்னு கேட்டா, இவங்க சார்பாக நான் ஒன்று சொன்னல அந்த ஹதீஸை நான் சொல்லிட்டேன். உங்க வாதப்படி நுழைக்கப்பட்டது கிடையாது, சரியான ஹதீஸ் தான் அது நான் நிரூபிப்பேன். உங்க வாதப்படி அது நுழைக்கப்பட்ட விஷயம் தானே. சரி, நீங்க நாசர் என்பவர் சொல்லி எழுதி ஒரு பதிவு போட்டீங்கல்ல, அதுல இந்த ஹதீஸை போட்டு வாதம் வச்சீங்களா இல்லையா? அதாவது எதை மறுக்கிறதா இருந்தா நான் அதை சொல்லி நீங்க சொல்லாம இருக்கணுங்க. நானும் அந்த ஹதீஸை சொல்றேன், நீங்களும் அது ஹதீஸ் தான் என்று ஒத்துக்கொண்டு மறுப்பு போட்டீங்களா இல்லை? என்ன போட்டீங்க? அதை நீங்க சொன்னது அது போன்று அவங்க எழுதுனது, நாசர் எழுதுனதை நான் நாசர் பேர்ல எழுத நாசர் எழுதுனதுதான். அதுல யார் எழுதினாலும் ஜமாத் தான், வழங்குதா? அதெல்லாம் அனைவரும் சேர்ந்து தான் வச்சுக்கிறது. அது போன்று இரவில் வருகிறேன் என்பதை மனைவிக்கு தெரியப்படுத்திவிட்டு இரவில் செல்வதில் குற்றமில்லை. மாறாக எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் மனைவியின் மீது சந்தேகப்பட்டு திடீரென்று செல்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள். ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள் கூறியதாவது, நீண்ட நாட்கள் கழித்து ஊர் திரும்புகிற ஒருவர் எந்த முன்னறிவிப்புமின்றி இரவு நேரத்தில் திடீரென தம் வீட்டாரிடம் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் தடை விதித்தார்கள். அவங்க முதல் பதில் இது. நான் பேசியதற்கு பிறகு போட்ட முதல் பதில் அந்த ஹதீஸை போடுறாங்க. ஜாபீர் கூறியதாவது, வெளியூரில் திரும்புகிற ஒருவர் இரவு நேரத்தில் திடீரென தம் வீட்டாரிடம் செல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடை விதித்தார்கள். வீட்டார் மோசடி செய்கிறார்களா என்று நோட்டமிடவும் அவர்களின் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் அவ்வாறு செல்வது முறையாகாது. நூல் முஸ்லிம். சந்தேக எண்ணத்துடன் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று வருவதைத்தான் நபி தடை செய்தார்கள். முறையாக தெரியப்படுத்திய பிறகு வருவதில் எந்த குற்றம் இல்லைன்னு போட்டாங்க. இப்ப நான் எதை ஹதீஸ் என்று சொன்னேனோ அந்த ஹதீஸ் அவங்களும் ஹதீஸ்ன்னு போட்டு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாச்சு. இப்ப நான் வந்து ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை சொல்லிட்டேன் எனக்கு பதில் சொல்லும் போது அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இப்ப தவறுதலா விளங்கிட்டோம்னு சொல்ல காணோம். வாங்க, நான் படிச்சு காட்டினேன்ல, இந்த ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் சரிதான் என்று சொல்லிட்டு அது நுழைக்கப்பட்டது கிடையாது என்ற வாதத்தை எல்லாம் வைக்காம சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றா தெரியுமா? இது செய்தியின் உண்மையான தரத்தை அறிந்து கொள்ளாத போது நமது சகோதரர்கள் இந்த செய்தியை முகனில் போட்டாங்களாம். எழுதி கொடுத்த இவரு எப்படிப்பட்ட மண்டகன்னு வாங்க. நீ நாசரட்டத்தை கேட்டு எழுதினேன்னு எழுதப்பட்ட தலைப்பு கொடுத்து அந்த ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு, நான் அப்படி தவறா எழுதி கொடுத்து விட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு? இச்செய்தியின் உண்மையான தரத்தை அறிந்து கொள்ளாத போது நமது சகோதரர்கள் அறிஞ்சு வச்சிருந்தாங்களாம். நமது சகோதரர்கள் இச்செய்தியை முகநூலில் பதிவிட்டதை ஆதாரமாக்கி நான் சொல்வதும் நீங்கள் சொல்வதும் வெவ்வேறா, இரண்டும் ஒன்றுதானே என்று பிதற்றுகிறார். இது பிதற்றுதல். நான் வந்து பிதற்றேன். எது? அவர் எழுதி கொடுத்ததை நான் தான் அப்படி எழுதி கொடுத்துறேன்னு கூட ஒத்துக்கிற மனசு வர மாட்டேங்குவாங்க. நான் தான் அந்த ஒரு பையனுக்கு எழுதி கொடுத்தேன், இந்த மாதிரி அந்த ஹதீஸ் இருக்கு முஸ்லீம்ல இருக்குன்னு நான் தான் எடுத்து கொடுத்தேன், இந்த நோக்கத்துக்காக வேண்டிய வந்து என்ன செய்யலாம், சந்தேகப்பட்டு வீட்டுக்கு அப்படி போகக்கூடாது, அப்படி ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது என்று நான் தான் எழுதி கொடுத்தேன், தப்பு செஞ்சுட்டேன் என்று சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்லணும். அது சரியான ஹதீஸ் என்று நான் சொன்ன மாதிரி அவரும் சொல்லிவிட்டு மறுப்பு சொல்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, விவரம் அறியாத நம்ம சகோதரர்கள் இந்த செய்தியை போட்டுட்டாங்கிறாரு. ஓ, அந்த சகோதரர்கள் தான் போட்டாங்க. அப்ப நீங்க சொல்லல, இத எவ்வளவுக்கு கர்வம் இந்த வயசுல ஆணவமா? இல்ல ஹதீஸ்ல வந்து தவற ஒத்துக்கொள்ற கூட உங்களுக்கு கௌரவம் தடுக்குதா? உங்களோட பெரிய பெரிய சீனியரா இருக்கிற ஜமாத் இருந்தாலும் அப்படி நடக்கலையே, இவருக்கு மட்டும் என்னங்கிறேன். அப்படி இருக்கு. இந்த செய்தியின் உண்மையான தரத்தை அறிந்து கொள்ளாத போது நமது சகோதரர்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். அந்த சகோதரர்கள் போட்டாங்கல்ல, உடனே எடிட் பண்ணி ஹதீஸ் தூக்க வேண்டியதானே? அந்த சகோதரர்கள் போட்டாங்களா இல்லையா? போட்ட உடனே 5 நிமிஷத்துல ஹதீஸ் நீக்கினீங்கல்ல, அதை தூக்கி விட்டுருக்கலாமே. யோசிச்சு பார்த்தாங்க. இப்ப அப்புறமேல தேடி பார்க்கும்போது அந்த ஹதீஸை மறுக்க ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. நான் எந்த ஹதீஸ் சொன்னேன்னா அது சரின்னு நினைத்தார்கள். நான் ஹதீஸ் நினைச்சேன், இப்போ நினைக்கிறேன். அவங்களும் சரின்னு நினைச்சுதான் வாதம் வச்சுட்டாங்க. வச்ச உடனே ஆஹா, நம்ம வச்ச ஹதீஸ் அவர் சொன்ன ஒரே மாதிரியா வருது என்ற உடனே என்ன செய்வதும் தேடி பார்த்தா அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உறுப்பு மறு கிடைக்குது. அது எப்படி நான் பின்னாடி விளக்குவேன். அது கிடைச்ச உடனே அதை மறுக்கணும். மறுக்கும் போது எப்படி மறுக்கணும்? நீங்க பேஜ் எப்படி சொல்லிட்டாருன்னு மறுக்கணும். ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க.
பிஜே எப்படி சொல்லிட்டாருன்னு மறுக்கிறதா இருந்தா அதே ஹதீஸ சரியான ஹதீஸ் என்று அவர்களும் பதிவிட்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன பண்றது? அதை நாங்களும் இப்படி இது கண்ணியமா நேர்மையான நீ ஒரு ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? பிஜே சரின்னு நினைச்சிட்டாரு, நாங்க கூட சரின்னு தான் நினைச்சோம், பிந்தி ஆய்வு பண்ணுவோம், எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ நேர்மையான ஆளு. நீ என்ன பண்ற? அவங்க சகோதரர் விளங்காம போட்டாங்க, நாங்கெல்லாம் விவரமான ஆளுக்கு, எங்களெல்லாம் ஒரு விரல் நுண்ணு வச்சிருப்போம், இன்னைக்கு சுப்புன நாளைக்கு சுப்புன அர்த்தம் செய்யற அளவுக்கு நாங்க என்ன செய்வோம், தெளிவா இருப்போம். அது விளங்காத ஒரு சகோதரர் போட்டாருன்னு அந்த இல்மு கணத்தை காட்டுறாங்க. இந்த இல்மு கணம்னு அடிக்கடி சொல்லுவேன். அதுல கரகண்டவரா இருக்காரு இவரு. அப்ப நீ தானே இப்ப எழுதி கொடுத்த, எழுதி கொடுத்துட்டு அறியாத சகோதரர்கள் முகநூல்ல பதிவிட்டாங்களாம். புரியுதா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம்? சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப அந்த ஹதீஸுக்கு வருவோம். அந்த ஹதீஸ்ல என்ன வருது? ஜாபிர், முஹாரிபு, அவர்கிட்ட இந்த சுஃபியான் வக்கீல், அவர் அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டா, அந்த குற்றங்குறையை தேடிக்கிட்டு நீங்க போவாதீங்கன்னு வருதுல, அந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே நேரத்தில் இதே ஹதீஸ சுஃபியானிடமிருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதிங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வாசகம், எந்த வாசகம்? அவர்கள் குற்றங்குறையை தேடி குறை காண்பதற்காக அப்படிங்கிறது வாசகம். அது ஹதீஸ்ல உள்ளதா அல்லது இந்த அறிவிப்பாளர் அவரா சேர்த்துக்கிட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சுஃபியான் சொன்னாராம். அதாவது சுஃபியான் இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் சொன்னாரு என்று வக்கீங்கிறவர் அறிவிக்கிறார். இதுல சுஃபியான் தான் டாபிக். இப்ப ஜாபிர் சொல்லி, முஹாரிபு சொல்லி, சுஃபியான்கிற ஒரு அறிஞர் வழியாக தான் இந்த ஹதீஸ் வருது. இந்த சுஃபியானிடமிருந்து வக்கீ என்பவர் அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டா, அவங்களுடைய குறைகளை தேடி குற்றங்குறைகளை கண்டுபிடிக்கிறதற்காக ராத்திரில போவாதீங்க என்று சொல்றாரு. அதே ஹதீஸ அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிறாரு, சுஃபியான் சொன்னதான் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வாசகம் குற்றங்குறைகளை இரவுல போவாதீங்கன்னு மட்டும்தான் ஹதீஸ். அந்த குற்றங்குறைகளை தேடிய அந்த வாசகம் இருக்குல்ல, அது ஹதீஸா அல்லது இவரா சொன்னாரான்னு எனக்கு தெரியலங்கிறார். ஹதீஸ் இல்லைன்னு அவர் சொல்லல, அது ஹதீஸா அல்லது இவரா லா அதிரி ஹாதா ஃபில் ஹதீஸி, இது ஹதீஸ்ல உள்ளதா அல்லது இவருடைய சொல்ல கூட்டா அம்லா என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொன்னாராம்? சுஃபியான் இந்த செய்திய வக்கீல்கிட்ட சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டார். அதையே அப்துல் ரஹ்மான் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இந்த இரண்டாவது துண்டு இருக்கிற குறைகளை தேடி குற்றங்களை கண்டுபிடித்து போவாதீங்க. இது அவர் அந்த அறிவிப்பாளர், எனக்கு முந்தின அறிவிப்பாளர் முஹாரிப் இருக்காரு, அவர் சொந்த சொல்லா சொன்னாரா ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா சொன்னாரா என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இதுதான் எடுத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, அவரை என்ன சொல்றாரு? இரவில் திடீர்னு நுழையாதீர்கள் மட்டும்தான் ஹதீஸ். இந்த ஹதீஸ், இந்த வாசகத்துல அவர் சந்தேகம் தெரிவிக்கிறார். என்ன சந்தேகம்? இது ஹதீஸ் என்று சொன்னாரா அல்லது அவர் சொந்த கூற்றா சொன்னாரா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னதாக அவர் அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாரு? அவர் சொல்லியிருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு பாத்தீங்களா இப்படின்னு தேடி பார்த்துருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை பார்த்தோன்னா, ஆஹா, இதை வச்சு மறுத்துடலாமே. அவரே டவுட் பண்ணதுனால இரவில் போகாதீர்கள் மட்டும்தான் ஹதீஸ். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு டவுட்டா சொல்லிட்டார். இவர் அறிவிப்புல அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு சுஃபியானுடைய மாணவர் அப்துல் ரஹ்மான், சுஃபியானுடைய மாணவர் வக்கீ என்பவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வாசகத்தை ஹதீஸா தான் சொன்னார்னு சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அந்த அது வரைக்கும் தான், இரவில் திடீர்னு போகாதீங்க, அதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இது ஹதீஸாவும் இருக்கு இல்லைன்னு அவர் சொல்லல. இது ஹதீஸாவும் இருக்கலாம் அல்லது இவரா சொல்லி இருக்கலாம்னு சொல்லி இவர் ஊகிக்கிறார். சேர்த்து தான் முஹாரிபு சொல்றாரு. ஹதீஸ் இல்லைன்னு பச்சையா சொல்லியிருந்தா இப்ப டவுட்டே பண்ணிருக்க மாட்டாரு. அவர் சொன்ன அந்த வாசகத்துல இருந்து இவர் ஊகிக்கிறாரு, இது இவரா சொல்றாரா ஹதீஸா சொல்றாரான்னு இவரா நினைக்கிறாராம் அப்படின்னு வருதுல. இதிலிருந்து இந்த வாசகம் இடையில் சொருகப்பட்டது, இது ஹதீஸ் கிடையாது. பிஜே என்ன செய்யறாரு? இப்படி இல்லாத ஒரு வாசகத்தை ஹதீஸ் இல்லைன்னு தெரிந்து கொண்டு, இவங்க தெரிஞ்சிருந்தா போட்டாங்க, தெரிந்து கொண்டு, அதாவது குற்ற பாலியல்ல மாட்டிக்கிட்டார்ல, அதுக்கு தகுந்தவாறு ராத்திரில பொம்பளை அப்படிதான் இருப்பாங்க, அந்த இஷ்டத்துக்கு நடந்துக்கிறங்க என்பதற்காக வேண்டி இதை செஞ்சு விட்டாரு அப்படின்னு அந்த வாசகம் பயங்கரமா வல்கரான வாசகத்தை எல்லாம் போட்டு என்ன செய்யற, தில்லாலங்கடி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். நம்ம ஜமாத் முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தில்லாலங்கடி வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. ரொம்ப கீழ்த்தரமாக என்ன செஞ்சாங்க, கீழே உள்ளவன் தான் பண்றான்னா மேலே வரைக்கும் அந்த தரத்துக்கு இறங்கி விட்டார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லி
இது வந்து பெண்கள் வந்து குறைகளை தேடி போகாதீங்க, அப்படித்தான் தப்பு தவறு செய்வாங்க, கண்டுக்கிறாம விட்டுருங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? இவர் செஞ்ச மாதிரியான வேலையை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி செய்கிறாருன்றாங்க. சரி, இது வந்து நுழைக்கப்பட்டதா இல்லையான்னு அப்புறம் வர்றேன். இந்த ஹதீஸை புகாரி இமாம் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் நூல்ல பதிவு பண்றாரு. பதிவு பண்ணும்போது இரவில் திடீரென்று நுழையாதீர்கள் மட்டும் போடுறார். அந்த துண்டு இல்லை. எந்த துண்டு? அவர்களை குற்றம் பிடிப்பதற்கும் அல்ல குறை காண்பதற்கும் நீங்கள் இரவுல போயிடாதீங்க என்ற அந்த லாஸ்ட் பார்ட்டி இல்லாம இரவில் திடீரென்று நீங்கள் போகக்கூடாது, வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலம் இருந்துட்டு திடீரென்று போகக்கூடாதுங்கிற ஒரு ஹதீஸை புகாரி பதிவு பண்றாரு. பதிவு பண்ணி அதுக்கு தலைப்பு என்ன போடுறாரு தெரியுமா? அதான் முக்கியம். புகாரி இமாம் அந்த ஹதீஸை போட்டுட்டு அந்த ஹதீஸுக்கு அவர் போடுற தலைப்பு என்னன்னு கேட்டா, இந்த குற்றங்குறைகளை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி போகக்கூடாது. பாபுலா எத்துருக்காகலகு லைலன் இதா தாளல் கைபத், அதாவது கைபத்து மறை அதிக, அதாவது பிரிந்திருப்பது நாள் அதிக நாள் பிரிந்து விட்டோமே, ஆனால் இரவில் திடீரென்று போகக்கூடாது. மகாபத்த ஹவ்வினவும் அவ் எல்தமி சதராத்தியும், அவங்களுடைய குறைகளை தேடி குற்றங்களை கண்டுபிடித்து பயந்து கொண்டு இரவுல திடீர்னு போயிடக்கூடாது. பாட தலைப்பு போடுறாரு. ஹதீஸ்ல அது இல்லை. ஹதீஸ்ல என்ன இருக்கு? இரவில் போக வேண்டாம்னு ஹதீஸ் இருக்குது. நான் சொன்ன ஹதீஸ்ல, முஸ்லிம்ல சொன்ன ஹதீஸ்லயாச்சும் அந்த வாசகம் இருக்குது. எந்த வாசகம்? குறைகளை தேடி குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு இரவில் போகாதீர்கள். புகாரி ஹதீஸ்ல இருக்கிறது கேட்டா இரவில் போகாதீர்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த ஹதீஸுக்கு ஒரு தலைப்பு போடுறாரு. என்ன போடுறாரு? அந்த அவங்களுடைய குறைகளை காண்பதற்காக குற்றங்களை தேடுவதற்காக நீங்கள் இரவில் போகாதீர்கள் என்ற பாடம்னு பாட தலைப்பு. ஹதீஸ்ல அந்த அந்த பாட்டு இல்ல, போகாதீர்கள் மட்டும் இருக்கிறது. இப்ப ஹதீஸ்ல இல்லாம இருந்து கூட இவர் புகாரி இதை சொல்றாருன்னு கேட்டா ஏதோ ஒரு பாலியல் மேபடியார் மாட்டிட்டாரு புகாரி. ஏன்னா நானும் இருக்கு ஹதீஸ்ல உள்ளதில் நான் சொல்லியிருக்கிறேன். இவங்க மாதிரி சிந்திக்கிறதா இருந்தா இவங்க அப்படித்தான் எந்த அர்த்தமும் செய்வாங்க. இப்படி சிந்திக்கிறதா இருந்தா எப்படி சிந்திக்கணும்? ஹதீஸுடைய வாசகம் இரவில் போக வேண்டாம்னு இருக்குது. இல்ல ஹதீஸ் அந்த ஹதீஸை தான் அவர் போட்டிருக்காரு புகாரி. போட்டு விட்டு தலைப்புல என்ன கொண்டு வர்றாரு? ஹதீஸ்ல இல்லாத கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? குடும்பத்தாருடைய குற்றமுறைகளை தேடி கண்டுபிடிப்பதற்காக வேண்டி நீங்கள் இரவில் போகாதீர்கள் என்று பாட தலைப்பு கொண்டு வந்தால் இல்லாத ஒன்றை இவர் திணிக்கிறார். ஏன் திணிக்கிறார் தெரியுமா? இந்த அறிஞர்களோட்ட கொடுத்தா ஆய்வு பண்ணி சொல்லிடுவாங்க. ஏன் திணிக்கிறார்? ஏதோ ஒரு மேட்டர்ல மாட்டிட்டார். மாட்டின உடனே அதை எப்படியாவது மென்மைப்படுத்தி காட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ்ல நினைச்சிட்டாரு. ஹதீஸ்ல இல்லாமல் இருந்தும் சேர்த்துட்டாரு சொல்லுவீங்களா? நான் சொன்ன ஹதீஸ்ல இருக்கிறத நான் சொல்றேன். அது ஒருத்தர் சொல்லிட்டு நான் சந்தேகத்தோட சொல்றாரு, இன்னொன்னு உறுதியா இருக்குது. இதுல இல்லவே இல்லை. புகாரியில அந்த வாசகமே இல்லை. இரவில் போக வேண்டாம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்து கொண்டும் அவர் வெளியிட்ட ஹதீஸில் அந்த வாசகம் இல்லாம இருந்தும் கூட அந்த கருத்தை நுழைக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க அம்புட்டு தில்லாளங்கடையெல்லாம் புகாரிக்கு தள்ளிடுவோமா? இப்ப தில்லாளங்கடை வேலை பார்த்துட்டாரு, இல்லாத சேர்த்துட்டாரு. இருக்கிறதுக்கு விளக்கம் சொல்றது இப்படி கடுமையான வார்த்தையை போட்டீங்கன்னா, ஹதீஸ்ல அவர் போட்ட ஹதீஸ்ல வாசகமே இல்லை, அதுக்கு போய் தலைப்பை போட்டிருக்காரு, அதுக்கு என்ன செய்வீங்க இப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. ஜாபிர்கிட்ட இருந்து முஹாரிப் அறிவித்து முஹாரிபிடமிருந்து சுஃபியான் அறிவிக்கிறார். இந்த சுஃபியான்ட்ட இருந்து பலர் அறிவிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் வக்கீ என்பவர், இன்னொரு ஆள் அப்துல் ரஹ்மான் என்பவர், இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டா அபு நுஐம்ங்கிறவர். இதே ஹதீஸ சுஃபியான் ஜாபிர் சொல்லி முஹாரிபு சொல்லி முஹாரிபுக்கு சுஃபியான் சொல்லி சுஃபியான் இருந்து கேட்ட இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா அபு நுஐம். இன்னும் பலரும் கேட்டிருக்கிறாங்க. 3 பேரை வச்சுக்கிறோம். அதாவது சுஃபியான் சொன்னதாக வக்கீல் சொல்றாரு, இது ஹதீஸ் வாசகமாவே சொல்றாரு. அபு நுஐம் சொல்கிறாரு, ஹதீஸ் வாசகமாக சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் மஹதி மட்டும் சொல்றாரு, இது வந்து அவர் சொந்த கருத்தா சொன்னாரா இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொன்னாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்றாரு. இப்படியான ஒரு 3 ஹதீஸ் இதுல இருக்குது. இப்படி வரும்பொழுது சுஃபியான் கேட்டவங்களை நம்ம எடை போடணும். சுஃபியான் கேட்டது யாரு? வக்கீல் கேட்டிருக்க. வக்கீல் நம்பகமான அறிவிப்பாளர் தான். வக்கீல் என்பவர் கேட்டிருக்கிறாரு. வக்கீல் என்பவரை விட அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் கொஞ்சம் வலிமையான ஆள் தான். வக்கீல் கூட கொஞ்சம் முன்ன பண்ணி விட்டுருவாரு. அப்துல் ரஹ்மான் அவரை விட சிறப்பாக சொல்லக்கூடியவர், எடுத்துக்கலாம். அடுத்து அபு நுஐம் அறிவிக்கிறார்ல, அவர் எப்படி ஆள்னு கேட்டா
இந்த அப்துல் ரஹ்மான் மகதியை விட டாப். எந்த அளவுக்கு டாப்பு? இந்த அறிவிப்பாளர் அந்த சுஃபியான் சொன்னதாக சொல்றாங்க இல்லையா, அப்துல் ரஹ்மான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா அபூ நுஐம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டா முதலிடம் வந்து அபூ நுஐமுக்கு தான். அப்துல் ரஹ்மான் மகதி ரொம்ப சிறந்த ஒரு ஆள் தான், அது ஒரு விஷயம். அறிஞர்கள் கம்பேர் பண்ணுவாங்க. சுஃபியானுடைய 3 மாணவர்கள், நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 மாணவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வக்கி என்பவர் 3வது இடத்துல இருப்பாரு, 2வது இடத்துல அப்துல் ரஹ்மான் இருப்பாரு, முதல் இடத்துல வரக்கூடிய அபூ நுஐம் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க. அப்படி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா, அகமது இப்னு ஹம்பல்கிட்ட வந்து ஒரு மகன் கேட்கிறார், வக்கி அப்துல் ரஹ்மான் யசீத் இப்னு ஹாரூன் இந்த 3 பேரை கேட்டு ஐன யக அபூ நுஐம் மின் ஹாவுலாய், இந்த இந்த ஆட்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அபூ நுஐமுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? அவர் அகமது இப்னு ஹம்பல்கிட்ட வந்து அவர் மகன் கேட்கிறார். அப்ப இந்த 3 பேர் இருக்காங்களா, வக்கி இருக்கிறாரு, எல்லாம் சுஃபியானுடைய மாணவர் தான். வக்கி, அப்துல் ரஹ்மான், யசீத் இப்னு ஹாரூன், இவங்கள அபூ நுஐமும் இவங்கள இருந்து எந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்ன உடனே அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, அபூ நுஐம் இருக்கார்ல அவரு எஜீவு ஹதீஸஹு அல நிஸ்ஃபி மின் ஹாவுலாய், இவங்க சொல்றதுல இருந்து நல்லா வடிகட்டி பாதியை தான் இவர் சொல்லுவார். சின்ன டவுட் வந்தா அவர் விட்டுறாரு. சுஃபியான் சொன்னதாக இவங்க ஒரு பெரிய வாக்கியத்தை சொன்னார்களே, ஆனால் இவருடைய வேலை என்னன்னு கேட்டா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரான்னு நுணுக்கமா பார்த்து ஒரு பாதியை தான் சொல்லுவாரு. இல்லான்னு கைசுன் எதஹர்ரஸ் இதுக்க, உண்மையை நன்கு தேடக்கூடிய பெரிய புத்திசாலி இவரு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து செய்யறாங்க, அபூ நுஐமின் அகல்லு ஹத்தான், இவங்கள வந்து அபூ நுஐம் தான் குறைந்த அளவு தவறு செய்யக்கூடியவர். சுஃபியானுடைய மாணவர்கள்ல அபூ நுஐம் எப்படிப்பட்டவர்னு கேட்டா ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் அந்த அறிவிப்பு செய்வார். சொல்லாத ஒன்றெல்லாம் சேர்த்துற மாட்டார், அப்படி ஃபில்டர் பண்ணக்கூடியவர். மற்றவங்க சொன்னதெல்லாம் கூட இவர் குறைக்குவார், அதை கூட்ட மாட்டார். அப்படியான ஒரு ஆள், குறைவாக செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார். அதே மாதிரி வந்து ஹதீஸ் அலா லஃப்லின் வாஹிதின், ஒரு வார்த்தையை தான் ஹதீஸ்ல மாத்தி, ஒரு தடவை வந்து ஒரு வார்த்தையை போட்டுருவாங்க, இன்னொரு தடவை அறிவிக்கும் போது அந்த கருத்துப்பட வேற வார்த்தையை போட்டுருவாங்க சில அறிவிப்பாளர்கள்லாம். அந்த அப்துல் ரஹ்மானா இருக்கட்டும், வக்கியா இருந்தாலும் சரி, இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் யஅதி பில் ஹதீஸ் அலா லஃப்லின் வாஹிதின், அந்த வார்த்தையை சொன்னார்னு வைங்களேன், அதுதான், மாத்திலாம் சொல்லவே மாட்டார். அப்படி ஒரு ஆளு. என்ன லாயு கையிரு, மாற்றவே மாட்டார். சிவா கபீசா அபூ நுஐம் ஃபி ஹதீஸ் சௌரி, சௌரியுடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும், சுஃபியான் சௌரியுடைய ஹதீஸை அறிவிக்கிறதை பொறுத்த வரைக்கும் கபீசாங்கிறவரும் சரி அபூ நுஐமும் சரி அப்படி டிட்டோவா சொல்லுவார்கள், கூட குறை சொல்ல மாட்டாங்க சுஃபியானுடைய விஷயத்துல. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கூட குறை சொல்லுவாங்கன்னு அர்த்தமாகுது. அந்த சொன்னதைத்தான் கரெக்டா சொல்லுவாரே தவிர வார்த்தையை கூட மாற்ற மாட்டாருங்கிற அளவுக்கு பேர் பெற்றவர் யாருன்னு கேட்டா இவர் அபூ நுஐம். அப்ப அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு அறிவிப்புல மட்டும்தான் இது ஹதீஸா ஹதீஸ் இல்லையான டவுட்டுன்றார் இவர். அப்படி சுஃபியான் சொல்லி இருந்தாரே, ஆனால் இவர் இணைஞ்சிருக்க மாட்டாரு, விட்டுருக்க மாட்டாரு, மாற்ற மாட்டார், ஹதீஸ் அப்படி சொல்லுவார். அதே மாதிரி இதை வந்து இது வந்து எங்க இருக்குன்னா சேர ஆலாமுன் நுபலாவுல இருக்குது. அதே மாதிரி அதுல இன்னொரு இடத்துல இருக்கிறது, அதாவது அபூ நுஐமின் ஃபஅக்கல்லுல் அர்பாத்தி ஹத்தான், இதுல வந்து இந்த 4 பேர்ல வந்து ரொம்ப குறைந்த அளவு தவறு செய்யக்கூடியவர் வந்து அபூ நுஐம் தான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஹதீஸ்கள கலையில. அது மாதிரி கான யாத்தி பி ஹதீஸ் சௌரி அலா லஃப்லின் வாஹிதின், ஒரு அது முதல்ல சொல்லிட்டாங்க. அப்ப இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அபூ நுஐம் என்பவருடைய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா அது ஹதீஸ்னு வருது. அவருடைய அப்துல் ரஹ்மான் மகதியோட அறிவிப்புல தான் அது ஹதீஸா இடையில சொருவனதா டவுட்டுங்கிறார். அப்ப இந்த 2 பேரும் இடை போட்டு பார்க்கும்போது அபூ நுஐம் வந்து குறைந்த தவறு உள்ளவர், அப்படி கரெக்டா சொன்னது சொல்லக்கூடியவர், அப்படியான ஒன்றை அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இவர் விட்டுருக்க, அவர் கூட விட்டுறலாம், இவர் விட்டுருக்க மாட்டார், சொல்லாத கூட சொன்னதா சேர்ப்பாரு. இவர்கிட்ட அந்த விளையாட்டு கிடையாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு உறுதியான ஒரு ஆளா இருக்கும் பொழுது இப்ப நம்ம எப்படி ஆய்வு பண்ணணும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சுஃபியான் சொல்றாருல, அதை வந்து அபூ நுஐம் சொல்றாரு, அதோட வக்கி என்பவரும் சேர்ந்து கொள்றாரு. சுஃபியானுடைய மாணவர்ல உமர் இப்னு சஅத் என்பவரும் சேர்ந்து கொள்றார். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த குறைகளை தேடி இரவில் போக வேண்டாம் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னதாகத்தான் சொல்றாங்க எல்லாரும். அவர் அப்துல் ரஹ்மான் மகதி மட்டும் தான் சொல்றாரு.
இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அது ஹதீஸ் தள்ள பார்க்குறாங்க, தள்ள முடியாது. அதை விட வெயிட்டான ஆளுக்கு வந்து அது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா தான் சொல்லி காட்டுறாங்க. ஹஸ்ம் இருக்கார்ல, அவரும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரெண்டு காரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல போகக்கூடாதுன்னு சொன்னதற்கு. ஒன்று, அந்த பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு ஒரு கணவனை சந்தோஷப்படுத்த அளவுக்கு தயாராகிறது ஒரு காரணம், இது ஒரு காரணம், ரெண்டு முரண் கிடையாது, அதுவும் தான் இதுவும் தான் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் இப்னு ஹஸ்ம் அவர்களும் என்ன செய்யறாரு, அதில் சொல்லி காட்டுறாரு. தௌஹி ஜமாத்திலிருந்து வெளியிட்ட அந்த மறுப்புல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த வாசகம் இருக்குல்ல, இது முஸ்னது அப்து இப்னு ஹமீத் அப்படிங்கிற நூல்ல இந்த வாசகம் வந்து முத்ரஜுன், அதாவது இடையில் நுழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாராம். முஸ்னது அப்து இப்னு ஹமீதுன்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூல்ல இந்த ஹதீஸை போட்டுவிட்டு அந்த எல்தமிஸ் அவுராத்திகம் வருதுல, அந்த அந்த வாசகம் வந்து இடையில் நுழைக்கப்பட்டது ஹதீஸ் இல்லை என்று முஸ்னது அப்து இப்னு ஹமீதுல சொல்லிட்டாருன்னு வர என்ன செய்ய அவரு அவங்க அறிஞர் குழு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா முஸ்னது அப்து இப்னு ஹமீதுல அப்படி இல்லவே இல்லை. முஸ்னது அப்து இப்னு ஹமீதுல வந்து இந்த ஹதீஸா தான் வருதுங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு சமகாலத்தில் வாழ்ற ஒருத்தர் வந்து கீழே நோட் எழுதியிருக்கிறாரு, அதுல முத்ரஜின்னு போடுறாரு. அதான் இப்போ இவங்க மாதிரி அறிஞர் குழு மாதிரி அழுப்பாங்கல்ல, இது வந்து அவர் எழுதின மாதிரி இப்னு ஹுமைத் அவர்களே முத்ரஜின்னு சொல்லிவிட்டாரு. இப்னு ஹுமைதுடைய கிதாபுல பாத்தீங்களா, அவர் கிதாபுல அப்படியே இருக்குது. அந்த சாமியாரோட பாத்தீங்கன்னா கீழே நோட்ல ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, கீழே நோட் எழுதினவர் வந்து அது முத்ரஜுன், இந்த வாசகம் வந்து ஹதீஸில் உள்ளது இல்லைங்கிறாரு. அவரா சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி உங்க மாதிரி தரத்துல உள்ள ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரே தவிர, இது நம்ம அப்து இப்னு ஹமீதே சொல்லிட்டாரு, அவர் ஹதீஸ் மேத அவரே இப்னு அப்து ஹமீதே என்ன சொல்லிட்டாரு, இந்த வாசகம் இடைச்சொல் என்று அவரும் சொல்லிவிட்டார்னு சான்று கெடுக்கிறாங்க. அட்டி வாயில் வந்து அடிக்கிறது. இது எங்க அந்த அதை தேடி பார்த்து ஒழுங்கா சொல்லணுமா இல்லையா? அதனால அந்த அந்த கருத்தில் தான் அந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த கருத்து இல்லாட்டா கூட அதான் கருத்துங்கிறார் புகாரி. நல்லா விளங்கிருங்க. இரவில் போகக்கூடாது என்று மட்டும் சொன்னால் கூட அதுல இதுவும் இருக்கும் என்று புகாரி சொல்றார். புகாரில இல்லாத ஹதீஸ்க்கு விளக்கம் எழுதின இப்னு ஹஜரும் சொல்கிறார், இந்த காரணத்தை சொல்றார், இப்படிலாம் ஏற்படும் சொல்லி. அப்ப என்ன விளங்குது, இது நுழைக்கப்பட்டதெல்லாம் கிடையாது, ஹதீஸ்ல உள்ளதுதான். ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு நுழைக்கப்பட்டது, அவரை விட நம்பகமானவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாகவே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிவித்திருக்கிற காரணத்தினால் அது தள்ளுபடி செய்யப்பட்ட ஹதீஸ் இல்லை. அதனால குற்றங்குறைகளை தேடி போகக்கூடாது, இரவில் போகக்கூடாது என்பது ரெண்டு நோக்கத்திற்கு. ஒன்று, அவங்க தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் என்பது. இன்னொன்று, அவங்க போய் சந்தேகப்பட்டு திடீர்னு நின்றப்பட என்ன செய்ய, என் மேல ஒன்று டவுட்டா, சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு கேட்டாங்கன்னா நரக வாழ்க்கை நான் சொல்லி காட்டினேன்ல, அப்படி வரக்கூடாது என்பதற்கு சொன்னாங்க என்று இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை மௌத்தாக்குறாங்க. அப்படி மௌத்தாக்குனா முதல் விஷயம், மௌத்தாக்குனா இந்த கண்டனத்தை எல்லாம் உங்கள் மீது முதல் பதிவு பண்ணிட்டு மௌத்தாக்கணும். எப்படி, நான் கிறுக்குத்தனமா அப்படி சொல்லிவிட்டோம், அதை ஹதீஸ் என்று போட்டு விட்டோம், அதன்படி வாதத்தை வைத்து விட்டோம், மடத்தனமா இருந்து விட்டோம், பிதற்றி விட்டோம், அதை நாங்கள் வாபஸ் வாங்குறோம் சொல்லிவிட்டு பதில் சொல்லணும். அது விளங்காம எங்களை சேர்ந்த ஒருத்தர் போட்டு விட்டார், இவ்வளோ போட்டாங்கன்னா அப்படி விளங்காம போட்டு விட்டாராம். நம்ம போட்டு திட்டமிட்டு ஹதீஸை அப்படி சொல்லுவாங்களா, நமக்கு ஏதாவது லைஃபான சொல்லிவிட்டோம்னு சொன்னா, ஹதீஸ் கூட இல்லாது லைஃபான சொல்லிட்டோம்னு சொன்னா அதுக்குள்ள வாசனை என்ன, பயங்கரமான பாரதூரமானது. இவங்கள மாதிரி மலுப்புறால் நம்ம கிடையாது, தப்புன்னா தப்புன்னு சொல்லி போயிருவோம். சரியா, இதை விளங்கிக்கிறணும். அது போக நீங்க அபூ நுவைமை பத்தி நல்லா என்ன செய்யுங்க, ஆய்வு செஞ்சு பாருங்க. அது அப்து இப்னு ஹமீதுடைய வாசகத்தை எப்படி இருக்குன்னு கேட்டா, நஹா யத்ருக்க ரஜுல் அஹ்லஹு லைலன் அவ் யல்தமிஸ் அஹராத்திஹிம், அவ்வளவுதான் இருக்குது. நீங்க முத்ரஜ்னு சொல்லிட்டாருங்கிறீங்க, அந்த ஹதீஸ்ல இந்த வாசகம் இடை சொற்கள் என்று அவரே சொல்லிவிட்டாருங்கிறீங்க, அவர் சொல்லவே இல்லை. இப்ப சமகாலத்தில் உள்ள ஒருத்தர் எழுதின கொண்டே அவர் சொன்னதாக சொல்லி நீங்க வந்து இதுக்கு நான் சொல்லலாம், நீங்க கவனக்குறைவா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன். உங்க ஸ்டைல்ல சொல்றா இருந்தா வேண்டும் பிளான் பண்ணி இது எப்படியாவது ஓக்கணும் என்பதற்காக வேண்டி நீங்க திட்டமிட்டு அப்து இப்னு ஹமீது சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக இட்டுக்கட்டி சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு உங்க ஸ்டைல்ல நான் சொல்லணும். ஏதோ இந்த மாதிரி பார்க்கும்போது கீழே சரகுல உள்ளது மத்தன்ல உள்ளது நினைச்சு மனுஷ தப்புன்னு நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சிட்டீங்களா, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, நான் வந்து அந்த ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்குது, அது ஓகே. ஆனால் அகமதுல ஒரு ஹதீஸ் வருகிறது, அது சரியான ஹதீஸ் என்று என்ன செய்யறாரு, ஹாஃபில் இராக்கி சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீர்களா, ஒருத்தரை பற்றி சொல்வதா இருந்தால் இராக்கி சொல்லிவிட்டார் என்று போகிறாரு. அதில் உள்ள அறிவிப்பாளரை பார்க்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா?
அதுல யார் இடம் வர்றா? முகமது இப்னு அஜ்லான் வர்றாரு. அஜ்லான் எப்படிப்பட்டவர்? அஜ்லானை முகமது இப்னு அஜ்லானை பற்றி நம்ம ஜமாத் அறிஞருடைய நிலை என்ன? அதெல்லாம் பிஜேக்கு தெரியாதா? முகமது அஜ்லான் என்பவர் சரியில்லை என்று தெரிந்து கொண்டு முகமது அஜ்லான் இடம்பெறுகிற ஒரு ஹதீஸை அவர் ஈராக்கி மேல போட்டுவிட்டு அதை சரி காணுகிறார் சொல்லி பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு குற்றத்தை செஞ்ச மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. முதல் விஷயம், இப்ப ஆய்வுக்குன்னு வந்துட்டோம்னு சொன்னா முகமது இப்னு அஜ்லானை கொண்டுதான் நீங்கள் பலவீனமாக்குறீங்கன்னா முகமது இப்னு அஜ்லானை பற்றி ஒழுங்கா தேடி சொல்லணுமா இல்லையா? முகமது அஜ்லானுடைய குறைகள்னு சிலதை போட்டிருக்கிறீங்க உங்க பதிவுல. அந்த குறைகள்லாம் ஒண்ணுமற்ற ஒரு குறைகள் சொல்ல போனா அவருடைய நிறைகள் என்ன அதுகளையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடை போட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முகமது அஜ்லான் பலவீனமானவர் அப்படி நிறுவன அப்படி நிறுவாம தௌஹீத் ஜமாத்துல இவர் பலவீனம் நிறைய எழுதியிருக்கமா முந்தைய எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா. அப்ப ஈராக்கி சொன்னார்னு சொன்னா அது சரியில்லை, தௌஹீத் ஜமாத்துல நாங்க பலவீனம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆதாரமாயிரும். இது ஆதாரமா? முகமது இப்னு அஜ்லான் என்பவரை பற்றி ஆரம்ப காலத்தில் அவர் பலவீனமானவர் என்று இந்த அல்பானி அவர்கள் நினைஞ்சாங்க, இந்த விரல் அசைக்க கூடாது அசைக்க மாட்டார்கள்ங்கிற ஹதீஸ்ல அவரை பலவீனமானவர்னு சொல்லிட்டார். வேற சில காரணத்தையும் சேர்த்து சொல்றாரு. நம்ம அந்த நேரத்தில் இருந்த ஒரு ஆய்வு அடிப்படையில் அதை நம்ம சரி கண்டு நினைஞ்சோம், நம்மளும் அதை எடுத்து எழுதிட்டோம். முகமது அஜ்லான் சரியில்லைன்னு எழுதிட்டோம். அதே அல்பானி அவர்கள் பல ஹதீஸுகள்ல முகமது அஜ்லான் இருந்தும் அது இஸ்னாத் வலிமையான சனதுங்கிறார். எந்த முகமது அஜ்லானை விரலசைக்கிற ஹதீஸில் அவர் பலவீனம் என்று சொன்னாரோ, பலவீனம் முத்தக்கல்லம் விமர்சனம் செய்யப்பட்டவர் சொன்னாரோ, அதே முகமது அஜ்லான் படுறதையெல்லாம் வலுவானவர்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் தேடும் பொழுது நான் சையத் இப்ராஹிம் அப்துல் கரீம் இந்த மாதிரி ஆர்டிக்கல் அனுப்புவாங்க மர்சாவில இருந்து. முகமது அஜ்லான் என்பவரை காரணம் காட்டி பலவீனம் போடும்போது நான் சொல்லியிருக்கிறேன். யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? சையத் இப்ராஹிம்கிட்ட என் கரீம்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இது முகமது அஜ்லான் நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம், அவர் நல்ல ஆளு, அவரை போட்டு குறைய மட்டும் எடுத்து போடுறோம், மீது எல்லா விமர்சனத்தையும் பார்த்தோம்னு சொன்னா அவர் விமர்சனத்துக்குரிய ஆளை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அதை இல்லைன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. அதனால அது ஆதாரத்துக்கு எடுக்க வேணாம். நான் என் தரப்புல சொல்றேன், இல்லாட்டி இதுக்கு ஒரு முபாலதம் பண்ண வேண்டி வரும், அது வேணாம். அதனால நான் சொன்னேன், அவர் மறுத்தாருன்னா அவருக்கு எல்லாருக்குள்ள விஷயம். ஆனாலும் முகமது அஜ்லானை பத்தி முழுசா பார்த்துக்கணும். முகமது அஜ்லான் என்பவரை பற்றின விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுஃபியான் இப்னு உயைனா அவருடைய விமர்சனம் எல்லாரும் ஒண்ணு விடாம முகமது அஜ்லானை பற்றி யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்றேன். குறை சொன்ன விமர்சனங்கள் எப்படி தப்பானதா இருக்குது என்பதை நான் நிரூபிச்சு காட்டுவேன். என்ன இருக்குன்னு கேட்டா, சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாரு, கான முகமது இப்னு அஜ்லான் சிகதன். முகமது அஜ்லான் என்பவர் சிகதன் ரொம்ப நம்பிக்கையானவராக இருந்தார். மஅமூனன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸில் மிக நம்பகமானவராக இருந்தார். அவர் ரொம்ப அமானத்து உள்ளவராக இருந்தார், உறுதியானவராகவும் ஹதீஸ் கலையில நம்பகமானவராக இருந்தார் என்று ஷரஹ் இரலு திருமதியில சுஃபியான் இப்னு உயைனா என்ற ஒரு பெரிய இமாம் அவர் சொல்றாரு. யாரை பத்தி? இப்னு அஜ்லானை பற்றி. முகமது அஜ்லான் நல்லவர். சரியா? நல்லவர்னா சிக்கத்து மட்டும் இல்ல, சிக்கத்துன் மஅமூனுன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல ரொம்ப நம்பிக்கையானவராக இருந்தாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது முஸ்லிம்ல நம்ம பல தடவை நம்மளே இடத்துல பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்னு கேட்டா, இமாம் சத்தம் போட்டு ஓதுற தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையில நம்ம அல்ஹம்து ஓதக்கூடாது. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சட்டம் இது. என்ன வச்சுக்கிறோம்னா, லொஹர் தொழுகை இருக்குன்னு வைங்களேன், இமாமோட நம்ம தொழுதாலும் நம்ம அல்ஹம்து சூரா ஓதணும். ஏன் ஓதணும்? லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹத்தில் கிதாப் இல்லாம அல்ஹம்து சூரா இல்லாம தொழுகை கிடையாது. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்முல் கிதாப், உம்முல் கிதாப் உம்முல் குர்ஆன், அதாவது ஃபாத்திஹா சூரா அல்ஹம்து சூராவை ஓதலைன்னா தொழுகை இல்லைன்ட்டாங்க. அதனால ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஓதணும். அது சட்டம். தனியா தொழுகிறோமா, எல்லா ரக்காத்தையும் அல்ஹம்து ஓதி ஆகணும். இமாமை பின்பற்றி தொழுகிறோமா, சத்தமிடாமல் உள்ள ரக்காத்துகள்ல ஓதணும். லோஹர்ல ஓதணும், அசர்ல ஓதணும், இஷாவுல கடைசி 2 ரக்காத்துல ஓதணும், மகரிபுல 3வது ரக்காத்துல ஓதணும். இப்படி ஓதணும். சத்தம் போற ரக்காத்தா இருந்தால் ஓதக்கூடாது. ஏன்? அவர் ஓதும்போது நம்மளும் ஓதுனா அது முறை நம்ம லாஜிக்காவும் இல்லை, லாஜிக்கல் அடிப்படையில் நம்ம சொல்லலை. ஏன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா, இதா கரஅ ஃபஅன்சிது,
இமாம் ஓதினாரையானால் நீங்கள் வாயை மூடுங்க. இமாமை பற்றி சொல்லும் பொழுது இமாம் இன்னமா ஜுஇலல் இமாமுல் யூத்தம பிஹி, இமாம் ஏற்பாடு செய்யப்பட்டது வந்து அவரை பின்பற்றுவதற்கு தான். இதா கப்பரஃப கப்பீரும், அவர் தக்பீர் சொன்னால் நீங்க தக்பீர் சொல்லுங்க. அது மாதிரி இதா கராஃப அன்சித்து, அவர் ஓதுனா வாயை மூடுங்க. பின்பற்று அதானே, அதாவது அவர் செயல்ல பின்பற்றாருந்தா அதே மாதிரி செய்யணும். சொல்லுல பின்பற்றாருந்தா வாயை மூடுறது கேட்க முடியும். அவரையும் சத்தம் போட்டு ஓத சொல்லிட்டு நம்மளும் ஓதிட்டு இருந்தா அது பின்பற்றல் நடத்தமாயிருது. அப்போ ஒய்தா கராஃப அன்சித்து, அவர் ஓதுனா வாயை மூடிருங்க அப்படின்னு இருக்குது ஹதீஸ். இந்த ஹதீஸை முஸ்லீம் இமாம் கிட்ட கேட்குறாங்க, இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்றீங்கன்னு. அப்போ முஸ்லீம் இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தி சஹீஹும், இது சரியான ஹதீஸ் தான். எதே இதா கராஃப் அன்சித்து, இமாம் ஓதினால் வாயை மூடுங்கண்டு. அப்போ கேட்குறாங்க, லிமலம் தலவு ஹாகுனா, நீங்க அப்போ உங்க முஸ்லீம் நூல்ல இந்த ஹதீஸை பதிவு செய்யல, சரியான ஹதீஸுங்கிறீங்க, முஸ்லீம் நூல்ல எதுக்கு அதை பதிவு செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், லைஸ குல்லு ஷைஇன் இந்தி ஸஹீஹுன் வலா துஹாகுனா, எல்லா சஹீஹான ஹதீஸையும் நான் பதிவு செய்யணும் கிடையாது, அப்படி பழக்கம் கிடையாது. நான் பதிவு செய்யாம விட்ட ஹதீஸ் எவ்வளவு சஹீஹா இருக்கும், அதாவது எதை அப்படின்னு சொல்லி இன்னமா வலா துஹாகுனா மா அஜ்மோலை, எது ஏகமானது அத்தனை பேரும் ஒருமித்து ஏற்றுக்கொண்டார்களோ அதைத்தான் இந்த முஸ்லீம் நூல் நான் போட்டிருக்கிறேன், நான் போடாததெல்லாம் சஹீ இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது சஹீ தாங்கிறார். இதை முகமது நஜ்லான் அறிவிக்கிறார். இதை வச்சு நம்ம தொழுகையில சட்டம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இமாம் சத்தம் போட்டு ஓதினாரையானால் நம்ம வாயை முடிக்கிறோன்னு, ஓதக்கூடாதுன்னு. அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல இடம் பெறாட்டாலும், முஸ்லீம்ல வந்தாலும் அவர் அந்த முஸ்லீமுடைய ஹதீஸ் நம்பர் போட்டு வருவார்ல, அதுல கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னு கேட்கும்போது சரியான ஹதீஸ் தான், நான் எல்லா சஹீஹையும் வைக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இதுல இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம், சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த வாசக முஸ்லிம் புஸ்தகத்துல இது இருக்குது. அப்ப முகமது நஜ்லான் வந்திருக்காரு என்று இருந்தும் கூட ஏன் முஸ்லிம் சஹீஹ்ங்கிறாரு, அதை அவருடைய பார்வையில இப்னு அஜ்லான் வந்து பலவீனமானவர் இல்ல, அப்படிதான் அவர் ஹதீஸ் சஹீஹ்ங்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்னு அப்துல் பர் அவர் சொல்றாரு, அகமது இமாம் அவர்கள் வந்து தஸ்ஃபகால பெயின் கால காயினுன் இன்ன கவுலஹு வைதா கரா ஃபன்சித்து, இதா கரா ஃபன்சித்துங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டீர்களேயானால் லம் யகுல்ஹு அஹதுன் ஃபி ஹதீஸ் அபி ஹுரைரா கைர் இப்னு அஜ்லான், அபு ஹுரைராவுடைய இந்த ஹதீஸ்ல இப்னு அஜ்லான், அது முகமது அஜ்லானை தவிர இந்த வாசகத்தை யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது சரியான ஹதீஸ் தான், இவர் நம்பகமான ஒரு ஆளா இருக்கிறதுனால இது கூடுதலா ஒரு ஜியாதத்து சிக்கத்து அதிக நம்பகமானவராய் முகமது அஜ்லான் இருக்கிறதுனால அவர் கூடுதலாக இந்த வாசகத்தை சொன்னாரையானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் சொல்றா, இப்னு அப்துல்லா பர்ரு வந்து இமாம் அகமது ஹம்பல் சொன்னதா காட்டுறாரு. அப்ப என்ன விளங்குது, முகமது நஜ்லான் வந்து அவர் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ், அவர் சஹீஹ் தான் அர்த்தம், அது ஆயிடுச்சு. அப்ப அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்னுல் முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் அவரும் ஆய்வு செய்யக்கூடியவர் தான். அவர் சொல்றார், லம்யகுன் பில் மதீனத்தி, மதீனாவுல அஹதுன் அஷ்பஹ பி அஹ்லில் இல்மி மின் இப்னு அஜ்லான், இப்னு அஜ்லானுக்கு நிகரான ஒரு அறிஞர் கிடையவே கிடையாது. சும்மா சாதாரண அறிவிப்பாளர் கிடையாது முகமது அஜ்லான்ங்கிறவர். எப்படிப்பட்டவர்னு கேட்டா, மதீனாவுலே அப்துல்லா இப்னு முபாரக் அவர் வாழ்ந்த காலத்துல உள்ளது சொல்றார். அவர் சொல்றார், மதீனாவுல கல்வியில இவருக்கு நிகரான ஒருத்தர் கிடையாது. அவர் வந்து உலமாக்கள் மத்தியில வந்து யாக்கூத்து, அதாவது பவள முத்து மாதிரி உள்ளவர், பவள மாதிரி உள்ள ஒரு ஆள் என்று நாங்கள் என்ன செய்வோம், அவரை வந்து நாங்கள் ஒப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஜரஹு தாதீலுடைய முகத்திமாவுல இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து எழுதுறாங்க. அதுக்கப்புறம் மைமூனிங்கிறவர் சொல்றாரு, சமயத்துஹு யகூலு, அஹ்மது பின் ஹம்பல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இப்னு அஜ்லான் சிக்கத்துன், இப்னு அஜ்லான் நம்பகமானவர் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இது மௌசூத் அக்வாலில் இமாம் அகமதுங்கிற அகமது இமாமுடைய சொற்களஞ்சியம், சொற்களின் தொகுப்புங்கிற ஒரு நூல்ல இருந்து அது எடுத்து காட்டப்படுது. அதே மாதிரி சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாங்க, ரெண்டு பேர் இருக்கு. இது வந்து நம்பகத்தன்மைக்கு உள்ளது. ஒரு நல்லவர் இருக்குமாங்கல்ல, அல்லாதான் நல்லவர் தீர்மானிப்பான், அது ஒரு விஷயம். பொதுவாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ரசூல்லா காலத்துல வந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா ரசூல்லாட்ட சொல்லி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க மக்கள். ரசூல்லா மௌத்தா போன பிறகு உமர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அப்பாஸ்கிட்ட வந்து ரசூல்லா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள துவா செய்ய சொல்லுவோம் மலைக்கா வேண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க எங்களுக்காக துவா செய்யுங்க மலைக்கு அப்படின்னு அப்பாஸ்கிட்ட போய் என்ன செய்வாங்க,
நாங்க கேட்பதை விட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் மதிப்பு மிக்கவராக கருதுவாங்க. இது புகார்ல எல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த அந்த வாசகத்தை அந்த விஷயத்தை இவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, ரெண்டு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களை கொண்டு மலை தேடலாம். எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்பாஸை கொண்டு மலை தேடினாரோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரை கொண்டு மலை தேடலாம்னு என்ன அர்த்தம்னா, இருக்கிற சமூகத்துல வெளிப்படையான உள்ளத்துல அல்ல அறிஞ்சுவேன், வெளிப்படையான விஷயத்தை பார்க்கும்போது இவங்க நல்ல மனிதர்கள், இவங்களை கொண்டு மலை தேடலாம். அது யாருன்னு கேட்டா, ஒன்னு இப்னு அஜ்லான், ஒன்னு இன்னொன்னு யஸீத் இப்னு ஜாபிர். யஸீத் இப்னு ஜாபிர்னு ஒரு ஆளு, இப்னு அஜ்லான் முகமது அஜ்லான், இந்த ரெண்டு பேரை கொண்டு மழை இல்லையா இப்னு அஜ்லான்ட்ட போய் நீ அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க மழைக்கா வேண்டி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நல்லவங்க. அப்படின்னா இது என்ன காட்டுது, அவங்களுடைய நம்பகத்தன்மை மாத்திரம் இல்லாம அவங்களுடைய இபாதத்து, மற்ற ஒழுக்கம், மற்ற பண்பாடு எல்லாமே ஒரு சிறந்த ஒரு தன்மையில் இருந்திருக்கு என்பதற்கு இது ஆதாரமா இருக்குது. இதுவும் மௌசூத் அக்வால் இமாம் அஹ்மதுங்கிறதுலாம் காணப்படுகிறது. அப்ப அதுக்கடுத்து வந்து இப்னு அஜ்லான் சிக்கத்துன், இப்னு அஜ்லான் நம்பகமானவர் என்று சொல்லி இலலு மாரிஃபத்து ரிஜால்ங்கிற நூல்ல அஹ்மது இமாம் சொல்றாங்க. அப்ப சால்துஹு அன் இப்னு அஜ்லான், இப்னு அஜ்லானை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன், முகமது அஜ்லானை பற்றி. அவர் சொன்னார் சிக்கத்துன், நம்பகமானவர் சொன்னார். அப்ப நான் திருப்பி கேட்டேன், இன்ன யஹ்யா கத் லஅஃபஹு, யஹ்யா பின் சயீத் அவங்க வந்து அவர் பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதான் யஹ்யாங்கிறவரை இவர் வந்து குறை சொல்லியிருக்கிறாரு, அதைத்தான் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க. யஹ்யா சொல்லிட்டாருன்னு சொல்லி யஹ்யாங்கிறவரை இவரை குறை சொல்லியிருக்கிறாரே என்று அஹ்மது இமாம்கிட்ட கேட்குறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, கான சிக்கத்தன், அவர் நம்பகமான ஒரு ஆள் தான். இன்ன மல்தரபாலே ஹதீசுல் மக்பூரி, மக்பூரி என்பவருடைய அந்த ஹதீஸ் மட்டும் அவருக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. கான அன் ரஜுலின், ஒரு மனிதர் வழியாக என்ன செய்வாரு, வந்த ஒரு ஹதீஸை வந்து அபூ ஹுரைரா வழியாகன்னு சொல்லிடுவாரு. அந்த ஒரு குறை அவர்கிட்ட இருந்துச்சு, மக்பூரியுடைய விஷயத்துல வந்திருக்கே தவிர மற்றபடி அவர் எல்லா வகையிலும் நல்ல ஆளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மக்பூரி விஷயம் என்னன்னு பின்னாடி விளக்கமா அவர் வருது, இவரை கண்டுபிடிச்ச விஷயம்லாம் இல்லை. அப்ப யஹ்யாங்கிறவர் இவரை பற்றி சொன்ன அந்த குறை தான் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்திருக்கு, பாக்கி எல்லாம் நல்லவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து ஒரு ஹதீஸ் ஒரு சமீத் அலியன், அலி சொன்னதாக ஒரு செய்திய ஹதீஸ் இருக்கிறது, அது பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல மற்றவங்க எல்லாம் அலி சொன்னதாக சொல்லல, ஒரே ஒரு ஆளை இப்னு அஜ்லான் மட்டும் என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த செய்தி அலி சொன்னார்னு சொல்றாரு. அப்ப அதை பத்தி கேட்கும்போது லம் யகுல் ஹாவுலா இல்லதி ராவ் அன் அபிஹி சமீத் அலியன், அலிக்கு கேட்டனிங்கிற அந்த வாசகத்தை மற்றவங்க எல்லாம் அறிவிக்கவே இல்லை. ஒசியாதத்து மக்பூலத்து மின் சிக்கத்தின், கூடுதலாக அலிட்ட கேட்டேன்னு இந்த வாசகத்தை சொல்றாரு இல்லையா, அது நம்பகமானவர்கள் கூடுதலாக சொன்னார்களே ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு செய்தியை சொல்றேன், இன்னொருத்தர் ஒரு செய்தியை சொல்றாரு, ஒரு விஷயத்தை கூட சொல்றாரு. அவர் நம்பிக்கையான ஆளா இருந்தாரே ஆனால் குறைய சொன்னாலும் நான் விட்டுருப்பேன், கூட சொன்னாலும் நினைச்சிருப்பாரு அவர் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணியிருப்பாரு நினைச்சுக்கணுமா. இப்னு அஜ்லான் சிக்கத்துன், இப்னு அஜ்லான் நம்பகமான ஒரு ஆளு, நம்பகமானவர் இந்த வாசகத்தை கூட சொல்லியிருப்பாரே ஆனால் நம்ம ஏத்துக்கிறது தான் வேணும் அப்படின்னு சொல்லி தாரகுத்னியுடைய இலல்ல தாரகுத்னி இமாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. இவர் நல்லவர் என்பதற்கு அது ஒரு சான்று. இந்த ஹதீஸ்ல அவர் சொல்லி இருந்தால் கூட மற்றவங்க சொல்லாத ஒன்றை இவர் சொல்றாரு, இருந்தால் நம்பகமானவர் தானே சொல்றாரு, அப்ப ஏத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. யஹ்யா இப்னு முயின் அவர்கள் சொல்றாங்க நம்பிக்கையான ஆளு, இதுவும் தஹதீபுல் கமால்ல வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்கிறாங்க, யஹ்யா இப்னு முயின் கேட்கப்பட்டுச்சு, மன் துகத்திமு தாவூத் இப்னு கைஸ் அவ் முஹம்மது அஜ்லான், தாவூத் இப்னு கைஸ் ஒரு நல்ல ஆள் தான், அவரே முகமது அஜ்லான்ல யாரை முதலிடத்தில் வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க யஹ்யா இப்னு முயின்ட்ட. அவர் கால முகமது அஜ்லானை தான் வைப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் நம்பகமானவர்னு முதல் சொல்லிட்டாரு. அந்த ரெண்டு நம்பகமானவர் வச்சு கேட்கும்போது இதுல யார் ஃபர்ஸ்ட்னு கேட்டா முகமது அஜ்லானை தான் நான் வைப்பேன்னு சொல்லி யஹ்யா இப்னு முயின் அவர்கள் சொன்னார்கள்னு அவரை பற்றி நற்சான்று இருக்கிறது. அதே மாதிரி வந்து யஹ்யா இப்னு முயின் இப்படி சொன்னதாக பல பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, பல பேர் அவருடைய மாணவர்கள் யார் செய்யறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யாக்கூப் பின் ஷைபா அவர் சொல்றாரு இப்னு அஜ்லான் மின் சிகாத், இப்னு அஜ்லான் வந்து நம்பகமான ஆளு அப்படிங்கிறாரு. அபூ ஜுரா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்னு அஜ்லான் சதூகுன், இப்னு அஜ்லான் வந்து ஒரு உண்மை சொல்லக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறாரு. அபு ஹாத்தமும் நசையும் சொல்றாங்க சிக்கத்துன், அபு ஹாத்தம் இமாம் நசையும் சொல்றாங்க நம்பகமான ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க.
ஓ கான சிக்கா முகமது சையத் சொல்றாரு ஓ கான சிக்கத்தன் கசீரல் ஹதீஸ். முகமது அஜ்லான் நம்பிக்கையானவராக இருந்தாரு, நிறைய ஹதீஸ் அறிவித்தவராக இருந்தாரு அப்படின்னு ஒண்ணு முகமது சையத் சொல்றாரு. அதுக்கப்புறம் தஹ்தீல் கமால்ல வருகிறது கான ஆபிதன், நல்ல வணக்கசாலியாக இருந்தார், நாசிகன் நல்ல கிரிகைகள் எல்லாம் ஒழுங்கா பேன்றவராக இருந்தார், ஃபகீஹன் ஒரு சட்ட மேதையாக இருந்தார், ஓ கானலவு ஹல்கத்துன் ஃபி மஸ்ஜிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜித் நபவியில இவருக்குன்னு ஒரு அமர்வு இருக்குமா, இவர் உட்கார்றாருன்னா ஒரு கூட்டமாக இருந்து என்ன செய்வாங்களாம், மக்கள்லாம் பாடம் படிப்பாங்களாம். ஓ கான யுஃப்தி ஃபத்வாலாம் கொடுப்பாரு, நம்பகமானவர், ஹதீஸ்கள்ல உறுதியானவர், மலை போடுற அளவுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளு, ஆபிது வணக்கசாலி, கிரிகையில பேணக்கூடிய ஒரு சட்ட நிபுணர், மஸ்ஜித் நபியில வந்து அவர் பயான் பண்ணுவாரு, அவருக்குன்னு ஒரு தனி அமர்வு இருக்கும், அவர் ஃபத்வாவும் கொடுப்பாருங்கிற அளவுக்கு அவரை பற்றி சிறப்பித்து சொல்லி இருக்கிறாங்க. இது தஹ்தீல் கமால்ல இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு இமாமுன் சதூக்குன் மஷ்ஹூருன், இவர் உண்மையான பிரபல்யமான ஒரு இமாமு அப்படிங்கிறாங்க. அப்ப அஹ்மது இப்னு மைன் இப்னு உயன் அபு ஹாத்தம் எல்லாம் இவர் நம்பகான்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி மீசானுல் ஏத்திதால்ங்கிற நூல்ல சொல்றாங்க. ஓ கான இப்னு அஜ்லான் பின் ருஃபாய் வல் ஐமத்தி உலி ஸலாஹி வ தக்வா, தக்வாவுடைய சலாஹ் அதாவது சாலிஹ் நல்ல நற்செயல்களை கொண்ட இமாம்கள் உயர்ந்தவர்களில் ஒருவராக இவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லியும் மீசானுடைய ஏத்துதால்ல இருக்கிறது. ஜாஃபர் இப்னு சுலைமான்கிறவர் வந்து மதீனாவுடைய ஒரு நிர்வாகியா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவருடைய ஏதோ ஒரு கருத்துக்காக வேண்டி இவரை வந்து தண்டிக்க நினைக்கிறார். யார? முகமது அஜ்லானை தண்டிக்கணும்னு சொல்லி கையை வெட்டணும் இருந்தால, இல்லாட்டி சவுக்கால் அடிக்கணும்னு ஏதோ ஒண்ணுக்கு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட போய் சொல்லி காட்டுறாங்க, அஸ்லஹல்லாஹுல் அமீர், அமீருக்கு எல்லாத்தையும் நல்லதாக்கி தரட்டும். லவ்ராய்தல் ஹசனல் பசரி, ஹசன் பசரி அவர்கள் ஃபால மித்லஹாதா, இவர் செஞ்ச மாதிரி செஞ்சு இருந்தால் குந்தல் ஆரிபு அவரை நீங்க அனுப்பியலான்னு கேட்கிறாரு. ஹசன் அதாவது இப்னு அஜ்லான பிடிச்சி அடிக்கணும் ஏதோ ஒன்று பேசிட்டார் போல இருக்கு, அரசாங்கத்தை கண்டிச்சு பேசினாரா இன்னும் பேசியிருப்பார் போல இருக்கு. அவர் கையை வெட்டணும் இல்லாட்டி சவுக்கு அடிக்கணும்னு நிக்கிறாரு மன்னர் நிர்வாகி. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, எங்க ஹசன் பசரி உங்களுக்கு தெரியும் தானே, அவர் இந்த வார்த்தையை சொன்ன அவர் அடிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல அடிக்க மாட்டோம் அப்படின்னவுடனே அப்ப அவர் சொல்றாங்க, இப்னு அஜ்லான் இப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்னு அஜ்லான் ஃபி அஹ்லில் மதீனத்தி கல் ஹசனி ஃபி அஹ்லில் பஸ்ரா, அதாவது பஸ்ராவாசிகளுக்கு எப்படி ஹசனோ மதீனாவாசிகளுக்கு இப்னு அஜ்லான். பஸ்ராவாசிகள் ஹசன் பசரினா பஸ்ராக்காரர் தானே, பஸ்ராவாசிகளுக்கு எப்படி ஹசன் பசரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு லீடர், ஒரு நல்ல மனிதரோ, அந்த மாதிரி மதீனாவாசிகள்ல உள்ளவர் இப்னு அஜ்லான். அப்படியா நீங்க ஹசன் பசரி அடிக்க மாட்டீங்கன்னா இவரே அடிக்க கூடாது, இவங்க சொன்னா நல்லதான் சொல்லியிருப்பாங்க, தப்பா சொல்ல மாட்டாங்க, ஏதோ தவறான கருத்தை சொல்லிட்டாங்கன்னு அடிக்க போகும்போது இவர் ஹசன் பசரி மாதிரி ஆளுங்கிறாங்க. அப்ப ஹசன் பசரி நம்பகமானவர் தான் எல்லாரும் சொல்றீங்க, அவர் மாதிரியான ஆளுங்கிறது என்ன இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவரை செக் பண்றதுக்காக ஒரு கூட்டம் ட்ரை பண்றாங்க. என்ன செக் பண்றாங்கன்னு கேட்டா, இவருடைய யாவோ சக்தி எப்படி இருக்குது, இவருடைய புத்தி கூர்மை எப்படி இருக்குது என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு 3 பேர் போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர்கிட்ட போய்கிட்டு ஹதீஸை மாத்தி மாத்தி சொல்றாங்க. தகப்பனார்ட்டேருந்து அறிவிச்சதை அபூ ஹுரைராட்டேருந்து அறிவிச்ச மாதிரியும், அபூ ஹுரைராட்டேருந்து அறிவிச்சதை வந்து தகப்பனார்ட்ட அறிவிச்ச மாதிரி மாத்தி என்ன செய்யறாங்க, ஹதீஸ்ல போட்டு அவங்க சொல்றாங்க. சொன்னவன் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்லை இது அந்த ஹதீஸ் அப்படி கிடையாது, இதுதான் இது அப்படின்னு சொல்லி உடனே திருத்துறாரு. பல ஹதீஸை குழப்பிக்கிட்டு போய் அவரை டெஸ்ட் பண்ணும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, கேட்டதுக்கெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அபூ ஹுரைரா அறிவித்ததா சொல்றத வந்து வேற ஆள் அறிவிக்கதா சொல்றாங்க, இவர் அது கிடையாது, அபூ ஹுரைரா ஹதீஸ் நீ மாத்தி சொல்ற அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சவன பிறகு ஒரு கோபம் வருது. என்னன்னு கேட்டா, இப்படி வந்து நான் ஹதீஸ்ல விளையாண்டு சொல்லாதவனை சொல்லி இட்டுக்கட்டி என்ற சொல்ல கோபம் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, 3 வரையும் சபிக்கிறார். ரொம்ப கடுமையான முறையில் என்ன செய்யறாரு, அதாவது மலிஹங்கிறவர்கிட்ட சொல்றாரு, லா நஃபாக்கல்லாஹு இல்மிக்க, உன் இல்மை கொண்டு அல்ல உனக்கு பயனை தரமாட்டான், ஹதீஸ்ல விளையாடுறியா, அட ஹதீஸ்ல வந்து நான் சொன்னா நான் சொன்னது சொல்லிட்டு போகணுமே தவிர வேற ஒரு பேரை மாத்தி இது எது சரின்னு கேட்டீங்கன்னா என்ன ஹதீஸ்ல விளையாடுறியான்னு சொல்லி கோவிக்கிறார். அதே மாதிரி அவருடைய இல்மை கொண்டு அல்ல பயன் தர மாட்டான்ற உடனே அதே மாதிரி பழிச்சு அவர் மொத்தம் போயிட்டாராம். அதே மாதிரி அபு ஹப்ஸுங்கிறவர் இதே மாதிரி சோதிச்சு பார்த்தாரு, அவருக்கு ஏதாவது துவா செஞ்சுட்டாராம், அவர் வந்து பக்கவாத நோயினால் அவர் போயிட்டாராம். அது மாதிரி இருக்கு. யூசுப் என்பவர் இதே மாதிரி சோதிச்சாரா,
அவர் வந்து முர்த்தத்தை மதம் மாறியவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டு கேவலப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் வந்து இந்த சோதிச்சு பார்க்கும்போது கூட கரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆளாக யார் இருந்திருக்கிறா, அவர் முகமது அஜ்லான். இந்த எல்லாத்தையும் வச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. பலவீனம் என்ன பலவீனம்? நீங்க பலவீனத்துக்கு என்ன ஆதாரம்? தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் நம்ம அப்படித்தான் வச்சிருந்தோமா? தக்லீத் மறுபடி தௌஹீத் ஜமாத் விவாதம்னு வரும்பொழுது, ஒரு சர்ச்சைன்னு வரும்போது, ஒரு மறுப்பு சொல்லும் பொழுது முகமது அஜ்லானுடைய டீட்டெயில் எடுத்துட மாட்டீங்களா? அப்படி அக்பர் அணிவர போட்டுல நீங்க சொல்லணும். அது ஈராக்கி என்பவர் வலுவானவர்னு சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கும் பொழுது அப்போ ஏதோ இருக்கும் போல இருக்கணும், கொஞ்சம் தேடுவோன்னு கூட பார்க்கல. அது பிஜேகே தெரியும், அவர் நல்லவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தக்லீத் மறுபடி பிஜேகே தெரியும். பிஜே நல்லவர் சொன்னாலும் பிஜே மாத்துவாரு. ஏன் நல்லவராக இருந்தால் நல்லவர், தப்புனா மாத்திக்கிருவோம். இப்னு அஜ்லானை ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம். அதுலேயும் நீடி போன்ற ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்ய முடியுமா? தவறாக அவர் அல்பானி சொன்ன நபி சொன்ன ஒரு காலத்தில் பிறகு அவர் சரியான ஒன்றை மாத்திக்கிட்டு அவரை நல்ல இடத்துல வச்சு மதிக்க வேண்டியதானே அவரை. அப்போ இதுதான் ஆதாரம். இப்னு அஜ்லான் பலவீனமானவருக்கு என்ன ஆதாரம்னா பிஜே சொல்லிட்டார்ல, அவர் இருக்கும்போது தானே நிலைப்பாடு அப்படிங்கிறாங்க. அதை நான் மாற்ற சொல்லி சரியில்லை, அவரை அந்த விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை யாபத்தில் வச்சுக்கிறேன். இவரை பற்றி உள்ள குறைய பாருங்க. இவர் உள்ள குறை என்னன்னு கேட்டா, இதெல்லாம் நம்ப முடியாத ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இது வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாம, எந்த ஒரு ஏற்கத்தக்கது இல்லாம இவர் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணாராம். கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொம்பளையுடைய பின்துவாரத்தின் வழியாக உடலுறு கொண்டாராம். உடனே அந்த பொம்பளை சத்தம் போட்டுருச்சான். குடும்பத்தாரெல்லாம் முறையிட்ட உடனே ஊரே திறந்து வந்துருச்சான். உடனே ஊரை விட்டு ஓடி போயிட்டாருன்னு ஒருத்தர் சொல்றாரு வாசகம். இது வந்து எந்த ஒரு ஆத்தன்டிக்கான விமர்சனம் கிடையாது, அப்படியான ஒரு ஆள் அவர் கிடையாது. அது வந்து இப்னு யூனுஸ், அபு சயீத் இப்னு யூனுஸ் என்பவர் என்ன செய்கிறாரு, இப்படி நடந்து இருந்தா இவரை கொண்டுதான் மலை தேடப்படும், இவர் சாலிகான அப்படி இல்லாம சொல்லியிருப்பாங்க. அந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து அதாவது புகாரி இப்னு அஜ்லான் வந்து லோஃபா பலவீனம் சொல்லும்போது, அதாவது லோஃபாங்கிற ஒரு நூலில், பலவீனர்கள்ங்கிற நூலில் வந்து இப்னு அஜ்லானுடைய விமர்சனத்தை பற்றி புகாரி சொல்றாரு. சொல்றாரு, கால் அலி இப்னு அபில் வசீர் அன் மாலிக்கின், மாலிக் இமாம் வழியாக அபுல் வசீர் சொல்றாரு, அன்னஹு திக்ர இப்னு அஜ்லானை பற்றி மாலிக் இமாம்கிட்ட கேட்கப்பட்டுச்சான். இப்போ தக்கர ஹபரன் ஒரு ஹதீஸ் சொன்னாராம். இப்போ காலல் புகாரி சொல்றாரு, கால எஹேல் கத்தான் சொல்றாரு, லா ஆலமு இல்லா அன்னி சமயத் இப்னு அஜ்லான் எப்போது, இப்னு அஜ்லான் இப்படி சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த ஹதீஸ் சொல்றாராம். அப்போ அவர் இப்னு அஜ்லான் என்ன செய்வார்னு கேட்டா, கான சயீதுல் மக்புரி என்பவர் யு ஹத்தீசு அன் அபீஹி அன் அபு ஹுரைரா. சயீதுல் மக்புரி ஹதீஸ் அறிவிச்சார்னு சொன்னா, இது எங்க வாப்பா சொன்னாங்க, எங்க வாப்பாக்கு அபு ஹுரைரா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாராம். இன்னொரு தடவை என்ன செய்வார்னு கேட்டா, இந்த ஹதீஸை ஒரு மனிதர் எனக்கு சொன்னாரு, அந்த மனிதர் அபு ஹுரைரா வழியா சொன்னாரு, ரெண்டையும் போட்டு என்ன செய்வாரு அவர் சொல்லுவாரு. இதை வந்து என்ன சயீதுல் மக்புரியுடைய இந்த ரெண்டையும் போட்டு தான் இவருக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டு போச்சு இந்த ஒரு விஷயத்துல. அதாவது தந்தை வழியாக அவர் சொன்னாரா, ஒரு மனிதர் வழியாக சொன்னாரா என்பதில் அவர் குழப்பம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி புகாரி வந்து இவரை பத்தி உள்ள விமர்சனத்தில் சொல்லி காட்டுறாரு. அவரே சொல்றாரு, எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு குழப்பம் ஏற்பட்டதுனால நானே என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டா, இந்த அபு சயீதுல் மக்பூரி வழியாக வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து எனக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவர் வாயினால வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான். இது அபு ஹுரைரா ஹதீஸ் கிடையாது, நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஹதீஸ் அபு ஹுரைரா ஹதீஸும் கிடையாது, சயீதுல் மக்பூரி ஹதீஸும் கிடையாது. அந்த ஒண்ணுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் வந்து மாலிக் இமாம் இவரை பத்தி நினைஞ்சிருக்கிறாங்க, குறை சொல்லி இருக்கிறாங்களாம். என்ன குறை சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது யஹ்யா இருக்கார்ல, யஹ்யா இப்னு சயீத் தான் குறை சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவர் குறை சொன்னவரே பத்தி கேட்கும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர் இந்த அபு ஹுரைரா ஹதீஸை தான் குறை சொன்னாரு. ஓ கதுரவா யஹ்யாவை குறை சொன்ன யஹ்யாவை அறிவித்திருக்கிறார் அனிபுன் அஜ்லான் அல் கசீர், முகமது அஜ்லான் வழியா பல ஹதீஸ் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அபு ஹுரைரா ஹதீஸ்ல மட்டும்தான் அவர் குழம்பிட்டார். அபு ஹுரைராவோட எல்லா ஹதீஸும் அல்ல, சயீதுல் மக்பூரி வழியா வர்ற ஹதீஸ்ல குழம்பிட்டாரே தவிர மற்ற ஹதீஸ்ல குறை சொன்ன யஹ்யா கூட முகமது அஜ்லானை புறக்கணிக்கவில்லை. அவர் வழியாக பல ஹதீஸ் அறிவித்திருக்கிறார் என்று லைஃப் சொன்னது திருமதிங்கிற ஒரு நூல்ல அல்பானி எடுத்து காட்டுகிறார். சரியா, அது ஒரு விஷயம். அடுத்தது சொல்றாங்க, யஹ்யா இப்னு சயீத் வந்து எதுக்கு இவரை குறை சொன்னார்னு கேட்டா, இந்த அதாவது
அஹாதீசு சயீதுல் மக்புரி, சயீதுல் மக்புருடைய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் பாலுஹா அன் சயீதின் அன் அபூ ஹுரைரா, சில ஹதீஸுகள் சயீத் என்பவர் அபூ ஹுரைராட் நேரடியாக கேட்டதா வரும். ஓ பாலுஹா அன் சயீதின் அன் ரஜுலின் அன் அபூ ஹுரைராட் வரும். அப்ப ஃபக்தலத்து அலைய, இது எனக்கு குழம்பி விட்டு ஃபஸய்யர்துஹா அன் சயீதின் அபூ ஹுரைரா, நான் எல்லாத்தையுமே சயீத் அபூ ஹுரைரான்னு நான் மாத்தி விட்டுட்டேன், எனக்கு குழம்பி போச்சு அப்படின்னு யார் சொன்னா? அந்த இப்னு அஜ்லான் அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குமூலத்துக்காகத்தான் இன்னமா தகல்லம யஹ்யா இப்னு சயீத், இந்த இதுக்குத்தான் லிஹாதா, இதுக்குத்தான் விமர்சனம் பண்ணாரே தவிர டோட்டலாக விமர்சனம் பண்ணவே இல்லை. இவர் நிறைய ஹதீஸுகளை இப்னு அஜ்லான் வழியா அறிவித்திருக்கிறாருங்கிறாங்க. அது போக இப்ப நம்ம அல்பானி சொன்னார் பாருங்க, அவர் என்ன செய்வார்னு கேட்டா பல ஹதீஸுகளை எடுத்து போட்டுட்டு இஸ்னாதுஹு ஜய்யிதுன் பாரு, அதாவது இஷாவுலையும் சுப்புகளையும் உள்ள நன்மையை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அது தவழ்ந்தாவது வருவீர்கள்ங்கிற ஹதீஸ் இப்னு அஜ்லான் வழியா அறிவிக்கப்படுது. ஓ இஸ்னாதுஹு ஜய்யிதுன், அந்த இஸ்னாது வலுவானதுங்கிறார். எந்த இப்னு அஜ்லான் அல்பானி விரல சைக்கிற விஷயத்துல விமர்சனம் இருக்குன்னு சொன்னாரோ அவரே என்ன செய்யறாருன்னு கேட்டா இஸ்னாதுஹு ஜய்யிதுன்ங்கிறார், வலிமையான ஆளுங்கிறார். அதே மாதிரி இப்னு அஜ்லானை பத்தி காணமின், அதாவது ஹாதா இஸ்னாதுல் லாஹிரு வஸ்ஸிஹா, இதனுடைய இஸ்னாதை பார்த்தீர்களே ஆனால் முகமது அஜ்லான் அறிவிக்கிற ஹதீஸை போட்டுட்டு இது சரியான ஹதீஸ் தான், பின் ரிஜாலு சிகார், இதனுடைய அறிவிப்பாளர் நம்பகமான ஆளுக்கு தான் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த அல்பானியுடைய அந்த சஹீஹா நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா முகமது அஜ்லானை பற்றி அதிகமான இடங்கள்ல நல்லவர்னு சொல்றாரு. 1-2 ஹதீஸ்ல அவரை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்கிறாரு. அப்படி பண்ணும்போது கூட வேற வேற காரணத்தை எல்லாம் சேர்த்தா பலவீனமாக்குவார். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, முகமது அஜ்லான் என்பவருடைய எந்த ஹதீஸ் பேசுகிறோம்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இப்படி இரவுல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் போனா வீட்டுல போனா அவர் விரும்பத்தகாத விஷயத்தை பார்த்தாரு அப்படின்னு ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் தான் பலவீனமான ஹதீஸாம். ஏன்? அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்க, புதிய நிலைப்பாடு, அதுக்கு மாத்தமா இருக்கிறதுனால. அப்ப என்னடான்னு பார்த்தா முகமது அஜ்லானை வச்சு தள்ளி விட்டுறலாம்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அப்ப முகமது அஜ்லானை பற்றியே பேசுறாங்க, ஒழுங்கா பேசுங்க. அடுத்து சொல்றாங்க யஹ்யா இப்னு சயீத் எதுக்கு இவரை குறை சொன்னாருன்னு கேட்டா, இந்த அதாவது அஹாதீசு சயீதுல் மக்புரி, சயீதுல் மக்புருடைய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் பாலுஹா அன் சயீதின் அன் அபூ ஹுரைரா, சில ஹதீஸுகள் சயீத் என்பவர் அபூ ஹுரைராட் நேரடியாக கேட்டதா வரும். ஓ பாலுஹா அன் சயீதின் அன் ரஜுலின் அன் அபூ ஹுரைராட் வரும். அப்ப ஃபக்தலத்து அலைய, இது எனக்கு குழம்பி விட்டு ஃபஸய்யர்துஹா அன் சயீதின் அபூ ஹுரைரா, நான் எல்லாத்தையுமே சயீத் அபூ ஹுரைரான்னு நான் மாத்தி விட்டுட்டேன், எனக்கு குழம்பி போச்சு அப்படின்னு யார் சொன்னா? அந்த இப்னு அஜ்லான் அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குமூலத்துக்காகத்தான் இன்னமா தகல்லம யஹ்யா இப்னு சயீத், இந்த இதுக்குத்தான் லிஹாதா, இதுக்குத்தான் விமர்சனம் பண்ணாரே தவிர டோட்டலாக விமர்சனம் பண்ணவே இல்லை. இவர் நிறைய ஹதீஸுகளை இப்னு அஜ்லான் வழியா அறிவித்திருக்கிறாருங்கிறாங்க. அது போக இப்ப நம்ம அல்பானி சொன்னார் பாருங்க, அவர் என்ன செய்வார்னு கேட்டா பல ஹதீஸுகளை எடுத்து போட்டுட்டு இஸ்னாதுஹு ஜய்யிதுன் பாரு, அதாவது இஷாவுலையும் சுப்புகளையும் உள்ள நன்மையை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அது தவழ்ந்தாவது வருவீர்கள்ங்கிற ஹதீஸ் இப்னு அஜ்லான் வழியா அறிவிக்கப்படுது. ஓ இஸ்னாதுஹு ஜய்யிதுன், அந்த இஸ்னாது வலுவானதுங்கிறார். எந்த இப்னு அஜ்லான் அல்பானி விரல சைக்கிற விஷயத்துல விமர்சனம் இருக்குன்னு சொன்னாரோ அவரே என்ன செய்யறாருன்னு கேட்டா இஸ்னாதுஹு ஜய்யிதுன்ங்கிறார், வலிமையான ஆளுங்கிறாரு. அதே மாதிரி இப்னு அஜ்லானை பத்தி காணமின், அதாவது ஹாதா இஸ்னாதுல் லாஹிரு வஸ்ஸிஹா, இதனுடைய இஸ்னாதை பார்த்தீர்களே ஆனால் முகமது அஜ்லான் அறிவிக்கிற ஹதீஸை போட்டுட்டு இது சரியான ஹதீஸ் தான், பின் ரிஜாலு சிகார், இதனுடைய அறிவிப்பாளர் நம்பகமான ஆளுக்கு தான் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த அல்பானியுடைய அந்த சஹீஹா நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா முகமது அஜ்லானை பற்றி அதிகமான இடங்கள்ல நல்லவர்னு சொல்றாரு. 1-2 ஹதீஸ்ல அவரை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்கிறாரு. அப்படி பண்ணும்போது கூட வேற வேற காரணத்தை எல்லாம் சேர்த்தா பலவீனமாக்குவார். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, முகமது அஜ்லான் என்பவருடைய எந்த ஹதீஸ் பேசுகிறோம்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இப்படி இரவுல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் போனா வீட்டுல போனா அவர் விரும்பத்தகாத விஷயத்தை பார்த்தாரு அப்படின்னு ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் தான் பலவீனமான ஹதீஸாம். ஏன்? அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்க, புதிய நிலைப்பாடு, அதுக்கு மாத்தமா இருக்கிறதுனால. அப்ப என்னடான்னு பார்த்தா முகமது அஜ்லானை வச்சு தள்ளி விட்டுறலாம்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அப்ப முகமது அஜ்லானை பற்றியே பேசுறாங்க, ஒழுங்கா பேசுங்க. அடுத்த ஒரு லைவ் போட்டு என்ன செய்யுங்க, முகமது அஜ்லானை பற்றின எல்லா விமர்சனத்தையும் வச்சு இதனால் இவர் தவறுன்னு சொல்ல வைப்போம், சொல்லவே முடியாது.
இந்த மாதிரி உள்ள விமர்சனங்கள் வந்தாலும் தங்கப்பவனாக நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். இதை விட அதிகம் குறைகளோட இருக்கிற வரையெல்லாம் நம்பகமானது சொல்லிட்டு இருக்கிறோம், நிறைகளை கணக்கு போட்டு. அப்ப இவர் மீது சொல்ற குற்றச்சாட்டுலாம் தப்பான குற்றச்சாட்டா இருக்கு. ரெண்டு குற்றச்சாட்டு தான். ஒண்ணு மாலிக் இமாம் சொன்ன குற்றச்சாட்டு ஒண்ணு, அது அவர் மேல தப்பு, இவர் மேல தப்பு கிடையாது, சரியா தான் சொல்லியிருக்கிறாரு, இவரை நீங்க தள்ள முடியாது. இன்னொன்னு வந்து சயீது அபூ ஹுரைராங்கிற ஹதீஸ்ல மட்டும் குழப்பி விட்டார். நானே குழப்பிட்டேன்ட்டார் அவர். எனக்கு வந்து நேரடியா சயீது அபூ ஹுரைரா, சயீது ஒரு மனிதர் அபூ ஹுரைரான்னு வந்தது, எல்லாத்தையும் நேரடியா அபூ ஹுரைராட்ட இருந்து சயீது பின் மக்பூரி கேட்டதா நான் மாத்தி விட்டேன். அதுல எனக்கு குழப்பம் ஏற்பட்டு அப்படி நான் சொல்லிவிட்டேன்னு அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்காகத்தான் யஹ்யா பின் சயீத் வந்து நெஞ்சார் அவரை குறை சொன்னார். எதுக்கு சொல்லல? டோட்டலா அவருடைய நாணயம், நேர்மை, நம்பகத்தன்மை மற்ற ஹதீஸ்கள்ல எல்லாம் அவர் குழப்பிட்டார் என்பதற்காகலாம் கிடையாது. அப்ப முகமது அஜ்லானி என்பவரே ஒரு நம்பகமான ஒரு நல்ல ஒரு இமாம், அவரை வந்து குறைய சொல்ல முடியாது. இமாமும் சிக்கத்து மஹமூனும் நல்ல மனுஷன், சாலிகான ஒரு ஆளு, ஒரு ஆபித் வணக்கசாலி அப்படிங்கிற அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மனிதர் தான் முகமது அஜ்லானு. இதை தவிர நீங்களும் ஒரு பெரிய குறையும் போடல. நீங்க போட்ட லிஸ்ட்ல இந்த தேடி பிடிச்சி போட்டிருக்கிறீங்க, எந்த குறைய மாலிக் இமாம் சொன்னார்கள் போட்டிருக்கிறீங்க, அது முழுசா தேடியும் போடல. அதுக்கப்புறம் யஹ்யா மறுத்துட்டாருன்னு போட்டிருக்கிறீங்க. அந்த இப்னு யூனுஸ்ங்கிறவர் இந்த மனைவிட்ட தப்பா நடந்தான்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, அந்த ஒண்ணு இதை தவிர வேற எந்த ஒரு விமர்சனமே நீங்க பார்க்கவே இல்லை. இப்னு அஜ்லானை பத்தி விமர்சனத்துக்கு உட்காடுறீங்க, ஆய்வுக்கு மறுப்பு சொல்றீங்க, மறுப்பு சொல்றதுக்கு ஒரு ஆர்டிகல் போடுறீங்க. அப்ப முகமது அஜ்லானை பத்தின மொத்தத்தையும் எடுக்கணுமா இல்லையா? அவரை பத்தி இந்த சொன்னார்லாம் என்ன, அவங்களுடைய விமர்சனத்துக்கு கவுண்டரோட இது வருது. எந்தெந்த விமர்சனத்தை குறையா நீங்க சொல்றீங்களோ அந்த விமர்சனத்துக்கு கவுண்டர் கொடுத்து தப்பு இது அஜ்லான் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு வருது. அப்ப இப்னு அஜ்லானுடைய மகன் முகமதை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனிதர் ஆகிவிடுமையானால் இப்ப அந்த ஹதீஸுக்கு வாங்க. எந்த ஹதீஸுக்கு வரணும்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில வீட்டுக்கு போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். அப்ப அதை மீறி 2 பேர் நினைஞ்சாங்க, வீட்டுக்கு போனார்கள். அங்கே விரும்பத்தகாதை பார்த்தார்கள் வருது. இது ஹதீஸ். அப்ப நீ எந்த ஹதீஸ வந்து முதுரஜ் நுழைக்கப்பட்டதுங்கிறீங்களோ அது நுழைக்கப்பட்டது இல்லை, இந்த அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு வருது. இதுக்கு என்னன்னு பலவீனம் தள்ளி விட பாக்குறாங்க. பலவீனம் கிடையாது. விரும்பத்தகாதை பார்த்தார்களுக்கு என்ன செய்யணுமா, விரும்பத்தகாத பார்த்தாங்கன்னா பரட்டையா கிரட்டையா அப்படியே அதை பார்த்தாங்க அப்படிங்கிறார். அப்படித்தானே சொல்லாம போன அப்படித்தானே இருப்பாங்க. இது விரும்பத்தகாத. இது ஒரு வீட்டுக்கு சொல்லாம போனோம்னா வீட்டுல படுத்து கிடக்கும் அப்படித்தானே பொண்டாட்டிலாம் இருப்பாங்க. வெறுக்கத்தக்க ஒரு சூழ்நிலையை பார்த்தார்கள் சொன்னாலேயே அது எதைத்தான் குறிக்கும், இந்த இயல்பான அதை குறிக்காது. இயல்பா நம்மள ஒரு வீட்டுக்கு போறோம்ங்க, நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம மனைவி வந்து என்ன தைக்காம சிக்காம உட்காந்துட்டு இருக்காங்க, வெறுக்கத்தக்கது. அது வெறுக்கத்தக்கதை பார்த்தேன்னு சொல்லுவோம். வெறுக்கத்தக்கதை பார்த்ததுன்னு எதுக்கு சொல்ல போனேன், அவங்க தலை சீவாம இருந்தாங்க அதுதான் சொல்றான்னு வியாக்கியானம். அதான் எல்லாத்துக்கும் யாருக்கும் தெரியுமே. இது 2 பேருக்கும் யாருக்கும் அப்படித்தானே இருக்கு. சொல்லிக்கிறாம போனீங்கன்னா அந்த மனைவி தயாரா இரவுல போனா பகலா இருந்தா கூட அவங்க வந்து அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க, இரவுல படுத்து கிடப்பாங்க, தலை களைஞ்சிருக்கும், அப்படிதான் இருப்பாங்க. யாரு போனாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இது வெறுக்கத்தக்கது தெரிஞ்சதானே இது. அப்ப அந்த இதையும் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸ் கரெக்டா 2 விஷயம் தான். இரவில் போகக்கூடாது என்பதற்கு வந்து துருவக்கூடாதுங்கிறது தான், அவங்க அலங்கரித்துக் கொள்ளணும் என்பதுதான். 2 தான் காரணம். 2 காரணம் என்பதைத்தான் ஃபத்ஹுல் பாரில இப்னு ஹஜர் சொல்றாரு. இப்னு எதுக்கு இது அவங்களெல்லாம் எழுக்கிற அதெல்லாம் ஆதாரமாகாது. ஏன்னு கேட்டா இப்ப நம்ம தான் நோக்கத்துக்குண்டாங்கல்ல. அப்ப இப்னு ஹஜர் என்ன மேட்டர்ல மாட்டிக்கிட்டாருன்னு தெரியல. இப்ப அவர் அதை சொல்லிவிட்டாரு. புகாரியும் தலைப்புல கொண்டே போட்டுட்டாரு, அவர் இதில் மாட்டினார் வழங்கல. இப்ப இப்னு பத்தாலும் சொல்லிட்டாரு, இப்னு ஹஸமும் சொல்லிவிட்டாரு. எல்லா அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, இதை சொல்லி வர்றாங்க. அப்ப இப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை பலவீனமாக்க அவங்க நினைத்தது வந்து தப்பு. அப்ப 2 வாதம் நிலை பெற்றுச்சு. 2 வாதம் உறுதியாக நினைஞ்சிருச்சு, போயிடுச்சு. அது முதுரஜ் கிடையாது, கரெக்டான விஷயம் ஆயிடுச்சு, முடிஞ்சா. இதுதான் இது சம்பந்தமா அவங்க மார்க்க சம்பந்தமாக அவங்க சொன்ன ஒரு விஷயம். முகமது அஜ்லானை பற்றி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் நம்ம தேடி பார்க்கும்போது மாத்தணும் என்ற நிலைக்கு நான் எப்போ வந்து விட்டேன், அதை கரியமிட்ட செய்கிறான் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த மாதிரி வரக்கூடிய ஆர்டிக்கல்லாம் ஏகத்துக்கு அனுப்புனா கூட நான் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவேன். வழங்குதா, இது கொஞ்சம் முகமது அஜ்லானை வச்சு செய்யறது தப்பா தெரியுது, அவர் நான் உட்காந்து பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுக்கலாம், ஆய்வுல வைக்கணும்னு சொன்ன விஷயம். ஆனா நீங்கள் இவரை வச்சு ஒரு ஹதீஸ் வலுவான ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை பலவீனம்னு சொல்வதற்கு எதை ஆதாரம் காட்டுறீங்கன்னு கேட்டா, நீங்கள்லாம் சேர்ந்து எடுத்ததுதான் ஆதாரங்கிறீங்க. ஈராக்கி சொன்னா ஆதாரம் ஆகாதுங்கிறீங்க. தௌஹீத் ஜமாத்துல நாங்க இந்த நிலையில இருக்கிறோம், அது ஆதாரம்ங்கிறீங்க. அது எனக்கு ஆதாரம் இல்லை. வழங்குதா, நானே சேர்ந்து செஞ்சாலும் எனக்கு அது ஆதாரம் கிடையாது. எனக்கு இந்த ஆதாரம் தான் ஆதாரம்.
அவரை பற்றின முழு விமர்சனம் என்னவோ அதுதான் ஆதாரங்கிற அடிப்படையில் முகமது அஜ்லானை பற்றி சொன்ன விஷயங்கள் வந்து அவர் நல்ல ஆள் தான், இந்த ஹதீஸும் நின்றுச்சு, அந்த ஹதீஸும் நின்று விட்டது, நீங்களே அது சரி என்று ஒத்துக்கொண்டீங்களே, அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், அதை இந்த ஹதீஸ் வலுப்படுத்துது என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.